அத்தியாயம் 1. அம்பிகா குளித்து முடித்து பாத்ரூமுக்குள்ளேயே தரையின் ஈரத்தில் புடவை முனை பட்டுவிடாமல் லாவகமாக கட்டிவிட்டு சுவரில் ஒட்ட வைத்திருந்த ஸ்டிக்கர் பொட்டை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள். துவைக்கும் கல்லில் அமர்ந்து கால்களை ஆட்டியபடியே பல்விளக்கிக் கொண்டிருந்த அண்ணன் சேகர் குதித்திறங்கி துப்பிவிட்டு, சரியா 3/4 மணி நேரமாச்சு, நீ உள்ள போய் என்றான். வெள்ளிக்கிழமை தலைக்கு குளிச்சேன். யார் வேணாங்கிறா? நான் ஆபீஸ் போனதும் உட்காந்து குளியேன் 1 மணி நேரம். வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்கிற உனக்கு என்ன அவசரம்? நடந்து கொண்டிருந்தவள் நின்று திரும்பி தன் அண்ணனை லேசான முறைப்புடன் பார்த்தாள். நான் ஒன்னும் வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்கல, நானும் லைப்ரரி போகணும் என்றாள். ஆமா, லைப்ரரியில அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்களா என்று கூறிவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்தான் சேகர். அம்பிகா தலைவாரி பின்னலிட்டு உதிர்ந்த கேசங்களை சுருட்டி குப்பை கூடையில் போட்டுவிட்டு ஊஞ்சலில் அமர்ந்து ஒற்றைக்கால் மடக்கி ஒற்றைக்கால் தொங்கவிட்டு கொண்டு காலை பத்திரிகை படித்த அப்பாவிடம் வந்தாள். அவர் நிமிர்ந்து பார்த்து, சாப்பிட்டியா என்றார். அவரது மடியில் வைத்திருந்த வானொலி சொட்டு நீளம் விளம்பரம் சொல்லிக் கொண்டிருந்தது. நீங்க ரேடியோ கேக்குறீங்களா, பத்திரிகை படிக்கிறீங்களா? ரெண்டும் என்று புன்னகைத்தார். ஆக வீட்டுல உங்களை சுத்தி என்ன ரகல நடந்தாலும் காதுல விழாது, இல்லன்னா காதுல விழக்கூடாதுன்னு இந்த நாடகமா என்றால் கைகளை கட்டிக்கொண்டு. சேகர் அப்படி என்ன சொல்லிட்டான் அம்பிகா என்றார் ரேடியோவின் சத்தத்தை குறைத்து பத்திரிகையை மடக்கி வைத்து. ஓ, கேட்டுச்சா? சொல்லுங்க. நான் வீட்டுல சும்மா உட்கார்ந்துருக்கேனா? அவனுக்கு ஆபீஸ் போற அவசரமா? இல்லப்பா, வேலைக்கு போற அதிகாரம். மெதுவா பேசு, வித்யா காதுல விழப்போகுது. விழட்டுமே, எனக்கு என்ன பயமா? பேச உரிமை இல்லையா? தொட்டதுக்கெல்லாம் அண்ணன் குத்தம் கண்டுபிடிக்குது. எப்ப பார்த்தாலும் சுருக்கு சுருக்குன்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்குது. நீங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த திமிர் பேச்செல்லாம் இல்ல. ஹி இஸ் த ஒன்லி ஏர்னிங் மெம்பர்ங்கிற மமத. அவன் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நீ ரொம்ப தான் டென்ஷன் ஆகிறம்மா. அந்த ஒரு வார்த்தையில 1000 அர்த்தம் இருக்குப்பா. உங்களுக்கு தெரியாது, இல்லன்னா தெரியாத மாதிரி நடிப்பீங்க. இப்ப என்ன செய்யணும்னு சொல்ற? உங்க கம்பெனி முதலாளியோட வீட்டுக்கு போகலாம், நானும் கூட வரேன். எனக்கு ஒரு வேலை தர சொல்லுங்க. இத நீ பல தடவை சொல்லிட்ட அம்பிகா. பல தடவை சொல்லியும் நீங்க காதுல வாங்கிக்கவே இல்ல. நான் தயங்குறதுக்கு காரணம் இருக்குமா? என்ன, ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது சகஜமான எங்கேயும் நடக்கிற விஷயம்னாலும் 35 வருஷம் வேலை பார்த்த ஒருத்தரை திடீர்னு ஒரு நாள் இனிமே வராதையான்னு சொல்றது ஒரு விதமான அவமானமா? மனசு ஒரு மாதிரி நொந்து போயிடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் கூட பெரிசா வலிக்கும். நான் யூனியன்ல தீவிரமா இருந்தவன். முதலாளிக்கும் எனக்கும் எப்பவுமே ஒத்து வராது. இப்ப நான் பல்லிழிச்சுக்கிட்டு போய் நின்னா நிச்சயம் காரியம் ஆகாது. ஏதாச்சும் குத்தலா சொல்லுவான். நீ வேற கம்பெனிகள்ல முயற்சி பண்ணு, நான் வேணாங்கல. 6 மாசமா முயற்சி பண்ணிக்கிட்டு தானே இருக்கேன். சும்மா படிக்கிறதுக்காகத்தான் லைப்ரரி போறேன்னு நினைச்சீங்களா? அதுதான் என்னோட வேலை தேடும் ப்ராஜெக்டுக்கான ஆபீஸ். தினம் 4 அப்ளிகேஷன்ஸ் அனுப்பிக்கிட்டு தான் இருக்கேன். சமையல் அறையில் இருந்து வித்யா வந்து, டிஃபன் சாப்பிட வரீங்களா மாமா என்றாள். திரும்பி, நீ எடுத்துக்கையா அம்பிகா, இட்லி சூடா இருக்கு என்றாள். தலையை துவட்டி கொண்டே தன் அறைக்கு நடந்த சேகர் ஹாலை கடந்த போது அம்பிகா சொன்னாள், ஆபீஸுக்கு போறவங்களுக்கு முதல்ல வைங்க அண்ணி, நான் வீட்டுல சும்மா இருக்கிறவ தானே, மெதுவா சாப்பிட்டுக்கிறேன். அவ்வளவுதான். அப்பா ரேடியோவின் சத்தத்தை பெரிது பண்ணி கொண்டார். அத்தியாயம் 2. அந்த கல்லூரியின் விளையாட்டு மைதானத்தில் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தவர்களின் நிழல்களை மாலை வெயில் நீளமாக்கி கொண்டிருந்தது. ஆண்டு விழா விளையாட்டு போட்டிகளின் போது தேவைப்படுகிற பார்வையாளர்களுக்கான படிப்படிகளாய் கொண்ட சிமெண்ட் கேலரியில் மேல்படியில் அம்பிகாவையும் முரளியையும் தவிர வேறு யாருமே இல்லை. கிரிக்கெட் விளையாட்டின் கூச்சல்கள் அங்கே ஓசை குறைந்து கேட்க, வளைந்து அந்த கேலரி முழுக்க மகிழம்பூக்களை சிந்தி வைத்திருந்த மரத்தில் கூடு திரும்பிய பறவைகள் குதூகலித்துக் கொண்டிருந்தன. முழங்கால்களை கட்டியபடி அமர்ந்திருந்த அம்பிகா பேட்ஸ்மேன் அடித்த பந்தின் வேகமான போக்கை பார்த்து கொண்டிருந்தாள். மோட்டார் பைக்கின் சாவியை ஒற்றை விரலில் சுழற்றி கொண்டு வெள்ளை பேண்ட்டுக்காக கர்ச்சீப் விரித்து அமர்ந்திருந்த முரளியின் சட்டை பாக்கெட்டில் ஒரு பக்கம் வெளியே நீட்டிக் கொண்டிருந்தது அவனது கூலிங் கிளாஸ். அருகில் வைத்திருந்த பிரீஃப் கேஸில் LICயின் விளம்பர ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தது. இன்றைய செய்திகள் இவ்வளவுதானா என்றான் முரளி. கிண்டலா இருக்கா என்றால் கிரிக்கெட் பார்த்து கொண்டே. நீ கொஞ்சம் ஓவர் சென்சிட்டிவ், அதான் பிரச்சனை. எங்க அண்ணன் சொன்னது சரின்னு சொல்றீங்களா? அதுக்கு உன்னோட ரியாக்ஷன் அதிகம்னு சொல்றேன். பதில் பேசி இருக்க கூடாது, அப்பா கிட்ட சொல்லி இருக்க கூடாது. ஒரு அசட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டு மௌனமா இருந்திருக்கணும், அப்படித்தானே? ஏன் இப்படி படபடக்கிற? முரளி, எனக்கு சில சமயம் உங்க மேல அசாத்தியமான கோபம் வரும். இப்ப வருது. எதுக்கு? இந்த நிதானமே முதல்ல எனக்கு எரிச்சலை தருது. உணர்ச்சிகளை ரொம்ப பேர் மதிக்கிறதில்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாமே மந்தமான விஷயம்தான். அப்படியா என்று சிரித்தான். சிரிக்காதீங்க, எனக்கு எரியுது. என் காதலனையும் சேர்த்து எல்லா ஆம்பளைங்களும் ஒரே ரகம்தான். எதுல? பொம்பளைங்கள அடக்கி ஆள நினைக்கிறதுல. அம்பிகா, எனக்கு வாதம் பண்ண தெரியாது, மனசுல இருக்கிறத வார்த்தையில கொண்டு வர தெரியாது.
இதுல எல்லாம் நான் வீக். ஆனா ஒன்னு நிச்சயமா புரியுது, நீ எல்லாத்தையும் மிகைப்படுத்தி பாக்குற. அதாவது ராங்கிக்காரினா. ஏய், நான் சொன்ன அப்படி நீயா சொல்லிக்கிட்டு என்ன முறைச்சா என்ன அர்த்தம்? ஒரு வேலை வேணும்பா, கிடைச்சிடும், அதான் விடாம ட்ரை பண்றியே. நானும் பல பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். சரி, வேலை கிடைச்சிருச்சுன்னா என்னோட ஈகோவை நிலைநாட்ட முடியும். வீட்ல என்னோட தன்மானம், சுயகௌரவம், இதுக்கெல்லாம் அர்த்தம் கிடைக்கும். என் அண்ணனோட திமிருக்கு மண்டையில நச்சுன்னு அடி விழும். உங்க அண்ணனை ஏன் எதிரி மாதிரி ட்ரீட் பண்ற அம்பிகா? எதிரின்னு சொல்ல மாட்டேன், ஆனா கொஞ்ச நாளா மனசு விட்டு போச்சு. அவனால மட்டும்தான் குடும்பத்தை காப்பாத்த முடியுமா, என்னாலையும் முடியும்னு நிரூபிக்கலாம்னு ஒரு வெறி. சரி, உனக்கு வேலை கிடைச்சாச்சு. எத்தனை நாளைக்கு உங்க அப்பாவை காப்பாத்துவ? என் வாழ்நாள் முழுக்க. இது நடக்கிற காரியமா? உனக்கு கல்யாணம் ஆனதும் என் வீட்டுக்கு வந்துருவ. அதுக்கப்புறமும் வேலைக்கு போவேன். சம்பளத்துல அவருக்கு பணம் கொடுப்பேன். அதை அவர் வாங்கிக்குவாரா மாட்டாராங்கிறது வேற விஷயம், அதை விட்டுடலாம். ஆனா பணம் மட்டும்தான் பராமரிப்பா? பக்கத்துல இருந்து அவருக்கு பணிவிட செய்யறதும் ஆதரவா இருக்கிறதும் உன்னால முடியுமா? கடைசி வரைக்கும் துணையா இருக்க போறது உன் அண்ணன் தான். அதனாலதான் உங்க அப்பா அவரை அனுசரிச்சு போறாரு. அதுக்காக நானும் அனுசரிக்கணுமா? அனுசரிச்சு போறதுங்கிறது பணிஞ்சு போறதில்ல. ஒருத்தரை ஒருத்தர் காயப்படுத்திக்காம இருக்க முடியும் அம்பிகா. யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சா போதும். அது ஏன் நீயா இருக்கக்கூடாது? அட்வைஸ் பண்றது சுலபம், அவஸ்தை அவங்கவங்களுக்கு தான் தெரியும். ஓகே அம்பிகா, நம்மோட சாயங்கால நேர சந்தோஷத்தை வீணாக்காத. இதுக்கு மேல விவாதம் வேணாம் என்றபடி 2 கைகளையும் தூக்கினான் முரளி. சற்று நேரம் இருவரும் மௌனமாக கிரிக்கெட் பார்த்தார்கள். தன் தலைமேல் உதிர்ந்த பூவை தட்டி விட்டுவிட்டு, அம்பிகா என்றான் முரளி. சில சமயங்கள்ல என் மேல கோபம் வரும்னு சொன்னியே, எந்தெந்த சமயம்? வேணாம், ஈவினிங் மூட கெடுத்துக்க வேணாம். ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு கீதமாலினி தெரியுமா? ஹோட்டலா? நடிகை. இப்ப வந்துகிட்டு இருக்கே ராகங்கள் 16 டிவி சீரியல், அதோட ஹீரோயின். என் ஃப்ரெண்டு. 7 வாரமாச்சு. பத்திரிக்கையில எல்லாம் பேர் வந்தாச்சு. டாக் ஆஃப் த சிட்டி. தெரியாதுன்னு சொல்றீங்களே, என்னம்மா இது வம்பா போச்சு? ஒரு ஆளை தெரியாம இருக்கிறது தப்பா? இந்த டிவி சீரியல் பத்தி ஏற்கனவே பாராட்டி உங்ககிட்ட சொன்னதா ஞாபகம். ஆமா, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் தவறாம பாருங்க முரளி, நாம டிஸ்கஸ் பண்ணலான்னு கூட சொன்னேன். ஆமா சொன்ன, ஆனா எனக்கு நேரமே இல்லம்மா. ஒரு எல்ஐசி டெவலப்மெண்ட் ஆபீசருக்கு மத்தவங்க ஓய்வா இருக்கிற நேரத்துல தான் வேலையே தொடங்குது. பாலிசி எடுக்கிறவங்க அதிகாலையில வர சொல்லுவாங்க, சாயங்காலத்துல வர சொல்லுவாங்க. அவங்க சொல்ற நேரத்துல போயாகணும். உனக்கு தெரியாதா இது? இந்த கதையெல்லாம் வேணாம். எந்த வேலை எப்படி போனாலும் மகாபாரதம் மட்டும் டிவியில விடாம பாக்குறீங்களே, அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம்னு அர்த்தம். நாட்டுல இன்னைக்கு யுத்தமா நாளைக்கு யுத்தமானு அபாயமான சூழ்நிலை இருக்கிறப்ப புராண கால யுத்தத்தை எப்படித்தான் கோடிக்கணக்கான பேர் உட்காந்து பாக்குறாங்களோ. அம்பிகா, உன் கருத்தை எல்லார் மேலையும் திணிக்கிறது தப்பு. எல்லையில நாளைக்கே போற ஆரம்பிக்குதுன்னா நீ கவசம் மாட்டிக்கிட்டு போய் நிக்க போறியா என்ன? ஃபீல் பண்ணுவ, பரபரப்பா நியூஸ் படிச்சு செத்தவங்களுக்காக கவலைப்படுவ. வேற என்ன? அதுக்காக அவங்க மனசுக்கு பிடிச்சபடி நடக்கிறத கிண்டல் செய்யறது நியாயமா? கிண்டல் செய்யல, அதை விடுங்க. நான் சொன்ன சீரியலை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம்ல? அம்பிகா, டிவியில செய்தியும் மகாபாரதமும் மட்டும்தான் நான் பாக்குறேன். சினிமா பாட்டு இதெல்லாம் கூட பாக்குறதில்ல. எனக்கு பொதுவா சினிமா நாடகங்கள்ல இன்ட்ரெஸ்ட் கிடையாதுன்னு உனக்கு தான் தெரியுமே. வேற எதுல தான் இன்ட்ரெஸ்ட்? உன்னை லவ் பண்றதுல என்று அவளது தாடையை பிடித்தவன் கையை வெடுக்கென்று தட்டிவிட்டு திரும்பி அமர்ந்து கொண்டாள். அம்பிகா என்றான். அவன் பக்கம் அவள் திரும்பவில்லை. ஏய், எதுக்காக இப்படி அனாவசியத்துக்கு கோவப்படுற? அதற்கு பதில் சொல்லவில்லை. ஓகே, நானும் இந்த பக்கம் திரும்பிக்கிட்டு சாமியார் மாதிரி மௌனமாகிடவா? தான் கைப்பையை எடுத்து தோளில் மாட்டியபடி எழுந்து கொண்ட அம்பிகா, நான் வீட்டுக்கு போறேன் என்று படிகளில் இறங்கத் தொடங்கினாள். ஏய் நில்லுமா, இப்பதான் வந்தோம். சரி, உன்னை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டாவது போறேன். எனக்கு பஸ் ஸ்டாப்புக்கு வழி தெரியும். பட்டென்று சொல்லிவிட்டு வேகமாக போன அம்பிகாவை பார்த்த முரளி பெருமூச்சு விட்டுக்கொண்டு பிரீஃப் கேஸுடன் தன் பைக்குக்கு சென்றான். அத்தியாயம் 3. அந்த ஊனமுற்றோர் தொலைபேசி பூத்தில் தன் முறைக்காக 3வது நபராக அம்பிகா காத்திருந்தாள். அதற்கு முன்னால் நின்றவன் ஊதிய சிகரெட் புகை நேராக இவள் முகத்தில் வந்து மோதியது. லேசாக இருமிவிட்டு கைக்குட்டையால் புகையை களைத்து விட்டாள். நாகரிகம் தெரியாத இடியட்ஸ், ஒரு நச்சு புகையை சுவாசிக்க உனக்கு உரிமை இருக்கலாம். அந்த புகையை வலுக்கட்டாயமாக மற்றவர்களை சுவாசிக்க வைக்க உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? உரிமை இல்லாமல் வீட்டுக்குள் புகுந்தால் மட்டும்தான் அத்துமீறலா? இதுவும் ஓர் அத்துமீறல்தான், அருவருப்பான செய்கைதான். அம்பிகா எரிச்சலை அடக்கி கொண்டாள். அருகே சக்கர வண்டியில் கருப்பு திராட்சையில் 1000 ஈக்கள் மொய்த்து கொண்டிருக்க ஸ்டூல் போட்டு அமர்ந்த கடைக்காரன் எடைக்கு வாங்கின புத்தகத்தை புரட்டி சினிமா ஸ்டீல்களாக பார்த்து கொண்டிருந்தான். தன் முறை வந்ததும் எண் அழுத்தி தொடர்பு கிடைத்ததும் தனி பகுதி வந்து கதவு சாத்தி கொண்டு, நான் அம்பிகா பேசுறேன் என்றாள். தெரியுது, சொல்லு என்றான் முரளி. கோபமாய மேல?
சேச்சே, பொய். உங்களுக்கு என் மேல கோபம் இல்ல அம்பிகா, கோபம் இல்ல. நேத்து நான் படபடப்பா வெடுக்குன்னு புறப்பட்டு வந்திருக்க கூடாது முரளி. அப்படியா? கோபம் தானே? இல்ல, கவலை. என்ன கவலை? உன் அவசர புத்தியையும் கோபத்தையும் எப்படி குறைக்க போறேங்கிற கவலை. சாரிம்மா, இப்பெல்லாம் எனக்கு அனாவசியத்துக்கு கோபம் வந்துடுது, அதுவும் அசாத்தியமா. எஸ், எனக்கு ஏதாச்சும் தண்டனை கொடுங்களேன் முரளி, ப்ளீஸ். சச்சா அம்பிகா, உன்னை நான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன், பரவாயில்ல விடு. எனக்கு ஏதாச்சும் தண்டனை வேணுமே. ஒரு வாரத்துக்கு நான் உங்களை பார்க்க கூடாது, பேசக்கூடாது. அதான் தண்டனை, சரியா? உளராத. உனக்கு மட்டுமான தண்டனையாது, எனக்கும் சேர்த்து சொல்றியே. நம்மால 2 நாளைக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. நாளைக்கு சாயங்காலம் லைப்ரரி வரேன், அங்கிருந்து காலேஜ் கேலரி போயிடலாம். நான் வர்றப்ப உனக்கு என்ன தண்டனை தரலாம்னு யோசிச்சுட்டு வரேன், ஓகே? சரி, வச்சிடட்டுமா? இருங்க, முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நேத்து அந்த கீதமாலினி பத்தி ஆரம்பிச்சேன், அதுக்குள்ள பேச்சு மாறிடுச்சு. ஆமா, சொல்லு. அவ இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும்னு சொன்னா. உங்களை பத்தி சொன்னேன், டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா. நாளைக்கு சாயங்காலம் அவளை லைப்ரரிக்கு வர சொல்லி நாங்க 2 பேருமா உங்களுக்காக வெயிட் பண்றோம், சரியா? அது மரியாதை இல்ல அம்பிகா. வீட்ல எப்ப ஃப்ரீயா இருப்பாங்கன்னு கேட்டு சொல்லு, அங்க பார்த்து பேசலாம். அவங்க வீட்ல 9 டிக்கெட், வசதி பத்தாது. அவளே வெளியில மீட் பண்ணி பேசத்தான் விரும்புறா. அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லைன்னா சரி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப நாளைக்கு மீட் பண்றோம், சரி? கொஞ்சம் கூட கோபம் இல்லையே? இருந்திருந்தாலும் இப்ப போயிடுச்சுன்னு வச்சுக்கையேன். இதுதான் நேர்மையான பதில், மை டியர் ஜென்டில்மேன் என்று சிரித்து வைத்தார். அத்தியாயம் 4. பணம் கொடுத்துவிட்டு பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தவள் அருகே மெக்கானிக் ஷெட்டில் நின்ற வெள்ளை காரின் நம்பரை பார்த்துவிட்டு நின்றாள். அட, இது கீதமாலினியின் கார் ஆயிற்றே. காரை நோக்கி சென்றதும் கடைக்குள்ளே நாற்காலியில் அமர்ந்திருந்த கீதமாலினியும் இவளை பார்த்துவிட்டு, ஹாய் அம்பிகா என்று எழுந்து வந்தாள். என்ன இங்கே கீதா? வேலையிலிருந்து என் டிரைவர் நின்னு 4 நாளாச்சு. நேத்து ரிப்பேருக்கு கொடுத்திருந்தேன், இன்னைக்கு தரதா சொல்லியிருந்தாங்க. வந்தா இன்னும் 1/2 மணி நேரம் வேலை இருக்கான். போயிட்டு மறுபடி வர்றதுக்கு பதிலா வெயிட் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம்னு உட்காந்தேன். நல்ல வேலை, பேச்சு துணைக்கு நீ வந்த. வா, ஒரு கூல்ட்ரிங்க் குடிச்சுக்கிட்டே பேசலாம். ஜிகினா எல்லாம் வைத்து தைத்த நீல நிற சுடிதார் அணிந்திருந்த கீதமாலினி உரிமையோடு அம்பிகாவின் கையை பிடித்து இழுத்து கொண்டு சாலையை கடந்து எதிரில் இருந்த ஹோட்டலுக்கு வந்தாள். மாடியில் குளிரறைக்கு வந்து அமர்ந்ததும் கேட்டாள், இந்த வாரம் நாடகம் பாத்தியா? போடி, உன் நாடகத்தால எனக்கும் என் ஆளுக்கும் நேத்து பிரச்சனையே வந்துருச்சு. எவ்வளவு பியூட்டிஃபுல் கதை! என்ன ஒரு திரைக்கதை! ஒரு ரசனை வேணா? பாத்தீங்களான்னு கேட்டா நேரமில்லன்னு நழுவிட்டு அப்புறம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாரு. எனக்கு கோவம் வந்து புறப்பட்டு வந்துட்டேன். ஐயோ, அப்புறம்? இப்பதான் கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்ணி சாரி சொன்னேன். கோவம் ஆயிட்டாரா? அதான் இல்ல. தலையில பெட்ரோல் ஊத்தி நெருப்பு குச்சியை கிழிச்சு பக்கத்துல போனா கூட பதறாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற டைப்பு இவரு. தபால் பெட்டி மாதிரி எந்த உணர்ச்சியை கொட்டினாலும் வாங்கி வச்சுக்கிட்டு கமுக்கமா இருப்பாரு. எல்லாத்துக்கும் ஒரு புத்தர் சிரிப்பு. பின்ன எப்படி அவரை லவ் பண்ண, எப்படி இவரை காதலிச்சேன்னு சொல்ல தெரியலம்மா. ஆனா நான் விரும்புறேன், அது நிச்சயம். 2 நாள் பார்க்கலன்னா ஒரு மாதிரியா ஆயிடுறேன். எப்படியோ என்ன அசத்தி போட்டுட்டாரு. இது எல்லாம் தொடங்கினது லைப்ரரியில தான். அது ஏன் இப்ப உன் மேட்ரை சொல்லிட்டேன். நாளைக்கு சாயங்காலம் நீ லைப்ரரி வர, நாம சந்திக்கிறோம். யூனிவர்சிட்டி லைப்ரரி தானே? தெரியுமே அம்பிகா. 2 குளிர்பானங்கள் கொண்டு வந்து வைத்தான் பையன். எடுத்து குடி அம்பிகா. உன்னை விட எனக்கு அதிகமான ஆம்பளைங்களோட அறிமுகம். உன் ஆளை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா அட்வைஸா சொல்றேன், ஜாக்கிரதையாரு என்றாள் கீதா. என்ன ஜாக்கிரதை? கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி அவர் பேச்சு எடுத்திருக்காரா? ஒவ்வொரு தடவையும் நான் தான் தள்ளி போட்டிருக்கேன். ஏன்? வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். கமுக்கமா இருக்கிறவங்க டபுள் இமேஜ் மெயின்டைன் பண்றவங்கன்னு படிச்சிருக்கேன். உனக்கு ஒரே முகம் தெரிஞ்சிருக்கலாம், அதாவது அது மட்டும் தெரியற மாதிரி அவன் நடந்திருக்கலாம். தீர விசாரிச்சுக்கம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் சந்தோஷமா இல்ல. பெத்தவங்க பார்த்து செஞ்ச கல்யாணங்கள்ல குறைகள் இருக்கிற மாதிரி காதல் கல்யாணத்துலயும் இருக்கு. காதல்ங்கிற போர்வையில பெண்களை ஏமாத்துறவங்க பெருகிட்டதால சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. உன் ஆளு பர்ஃபெக்டா இருக்கலாம், ஆனா அதை உறுதி செஞ்சுக்கன்னு சொல்றேன். எப்படி என்றாள் அம்பிகா. அது எனக்கு தெரியல. என்ன நீ குழப்பி விட்டுட்ட கீதா என்றாள் அம்பிகா குளிர்பானத்தை குடித்து முடித்து. அத்தியாயம் 5. யூனிவர்சிட்டி லைப்ரரியின் வாசல் அருகே மரநிழலில் பைக்கை நிறுத்தி இறங்கினான் முரளி. கேரியரில் செருகியிருந்த பிரீஃப் கேஸை எடுத்துக்கொண்டு மணி பார்த்தான். 5:10. லைப்ரரிக்கு உள்ளே நடந்து ரெஃபரன்ஸ் பகுதிக்கு வந்தான். வழக்கமாக அம்பிகா அமர்ந்திருக்கும் நாற்காலி காலியாக இருப்பதை பார்த்தான். அந்த ஹால் முழுவதும் பார்வையை ஓட்டிவிட்டு வெளியே வந்தான். சற்று நேரம் படிக்கட்டுகளில் அமர்ந்தான். அண்ணாவையும் எம்ஜிஆரையும் சமாதியில் சந்திக்க டூரிஸ்ட் பஸ்கள் எதிர்சாரியில் வரிசையில் நின்றிருந்தன. வாகனங்கள் வகை வகையான சத்தங்களுடன் விரைந்தன. கடல் காற்று இதமாக வீசிக்கொண்டிருந்தது.
முரளி 1/4 மணி நேரம் காத்திருந்துவிட்டு சாலையோரத்தில் நின்ற வண்டிக்கு சென்று கடலை வாங்கி கொறித்து கொண்டு வந்து நிற்கிற ஒவ்வொரு பஸ்ஸில் இருந்தும் அம்பிகாவை எதிர்பார்த்து காத்திருந்த போது அவன் அருகில் உரசி விடுவதைப் போல வந்து நின்றது அந்த கார். அதில் அமர்ந்திருந்த மாடர்ன் பெண் தன் கூலிங் கிளாஸை தலைக்கு மேல் ஏற்றிவிட்டு கொண்டு எக்ஸ்கியூஸ் மீ என்றாள். என்ன என்றான் முரளி அவள் அருகில் குனிந்து. அவள் ஒரு அலுவலகத்தின் விலாசம் எழுதின காகிதத்தை அவனிடம் காட்டி, இங்க மெரினா பீச்சுக்கு எதிரில்னு சொன்னாங்க, சரியா எந்த இடம்னு தெரியுமா என்றாள் சிரித்தபடி. அந்த சிரிப்பு சற்று அதிகப்படி என்று அவனுக்கு பட்டது. முரளிக்கு அந்த விலாசம் தெரிந்திருந்ததால் விளக்கமாக அவளிடம் சொல்லி முடித்ததும், ஒரே குழப்பமா இருக்கு சார், பிளீஸ் வாங்களேன், வந்து வழிகாட்டுங்களேன் என்றாள். சாரிங்க, எனக்கு வேற வேலை இருக்கு. திடீரென்று அவள் நேராக அவன் முகம் பார்த்து கண்ணடித்து, எனக்கு அந்த ஆபீஸ்ல 5 நிமிஷம்தான் வேலை, அப்புறம் இன்னைக்கு பூரா ஃப்ரீ தான், வாங்களே மிஸ்டர், எங்கேயாவது ஜாலியா சுத்தலாம், செலவு எல்லாம் என்னோடது. முரளி முகம் சுளித்தான். அவள் கொடுத்த விலாச காகிதத்தை உள்ளே எறிந்தான். அதுக்கு வேற ஆளை பாருமா என்று வேகமாக திரும்பி நடந்து பழையபடி லைப்ரரி கட்டிடத்தின் படிகளில் அமர்ந்து ஒவ்வொரு கடலையாக சாப்பிடத் தொடங்கினான். ச, என்ன உலகம் இது! பெண்களில் இப்படியும் கூட வெட்கம் கெட்ட ஜென்மங்கள் இருக்கின்றனவா? தப்பு செய்வதிலும் சம உரிமை கோரும் பெண் சுதந்திரத்தின் கொச்சைத்தனம் இதுவா? விதிவிலக்குதான் என்றாலும் இதெல்லாம் இந்தியாவுக்கு முற்றிலும் புதியது. சற்று நேரத்தில் அம்பிகா வந்தாள். அவன் அருகில் அமர்ந்தாள். சாரிமா, நான் கொஞ்சம் லேட், நீங்க ரொம்ப நேரமா வெயிட்டிங்கா என்றாள். 1/2 மணி நேரம் ஆச்சு. எங்கே உன் ஃப்ரெண்டு? 6 மணிக்கு தான் இங்க வர்றதா சொல்லியிருக்கா. தொழிலையே குறியா இருக்கீங்களே, எங்க அந்த புக்கு கொண்டு வந்தீங்களா? டியூ டேட் தாண்டியாச்சுன்னு சொன்னியே, அதனால கொண்டு வந்துட்டேன் என்று தன் பிரீஃப்கேஸ் திறந்து அந்த ஆங்கில புத்தகத்தை எடுத்து கொடுத்தான். நானும் எத்தனையோ சுயசரிதை புத்தகங்கள் படிச்சிருக்கேன் முரளி, இத மாதிரி ஒரு வெளிப்படை எழுத்த பார்த்ததில்ல. எத்தனை வகையான அனுபவங்கள், எதுலயும் பொய் இல்ல, ஒரு துளி மிக இல்ல. படிச்சீங்க தானே? என்ன நான் புக்க கொடுத்தப்ப சுவாரஸ்யம் இல்லாம வாங்கிக்கிட்டீங்களே, படிச்சதும் அசந்து போயிருப்பீங்களே. ட்ரெயின்ல மனைவியோட போனப்ப அந்த பிரெஞ்சுக்காரனோட ஏற்பட்ட சண்டை ரொம்ப புதுசு இல்ல? அம்பிகா, நான் இந்த புக்க படிக்கலையா? வாங்கி வச்சுக்கிட்டு 15 நாளா என்ன செஞ்சீங்க? நேரமே கிடைக்கலன்னு நான் பொய் சொல்ல விரும்பல. புத்தகம் படிக்கிறது நல்ல பழக்கம்தான், ஆனா அது சின்ன வயசுல இருந்தே வந்திருக்கணும். எனக்கு எந்த புக்கை எடுத்தாலும் 5வது நிமிஷம் தூக்கம் வந்துருது. மத்தவங்க படிச்சு ஸ்லாகிச்சு சொல்றப்ப கேட்க ஆர்வமா இருக்கு, சொந்தமா படிக்க போர் அடிக்குது. இந்த புக்கை 10 தடவையாவது கையில எடுத்திருப்பேன். 2வது பக்கம் தாண்டல. யாராச்சும் கூப்பிட மாட்டாங்களா, ஏதாச்சும் வேலை வராதான்னு ஒரு எதிர்பார்ப்போடையே படிச்சேன். இன்வால்வ்மெண்ட் இல்லாம எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாதுமா. அம்பிகாவின் முகம் சிரித்து போயிற்று. மௌனமாக அந்த புத்தகத்தை எடுத்து தன் கைப்பைக்குள் வைத்து கொண்டு அமைதியானாள். அவனுடைய பார்வையை தவிர்த்தாள். அப்புறம் அம்பிகா, உன் வேலை விஷயமா என் சொந்தக்காரர் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவர். தன்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கம்பெனில உனக்கு சிபாரிசு பண்றதா சொல்லியிருக்காரு. நாளைக்கு உன்னோட போட்டோவோட ஒரு பயோடேட்டாவும் அப்ளிகேஷனும் தயார் பண்ணி என் ஆபீஸ்ல கொடுக்குறியா? சரி, என்ன வேலை? தெரியல, உன் படிப்புக்கு தகுந்த மாதிரி இருக்கும். மீண்டும் அவர்களுக்குள் அமைதி விழ அதை மறுபடி அவன்தான் துண்டித்தான். உனக்காக காத்துக்கிட்டு இருந்தப்ப ஒரு சம்பவம் நடந்தது அம்பிகா. என்ன? இத கேக்குற ஒவ்வொரு பொம்பளையும் வெக்கப்படணும். என்ன பலமா பீடிகை போடுறீங்க? நீ வர்ற பஸ்ஸை எதிர்பார்த்துக்கிட்டு பிளாட்பாரத்துல நான் நின்னேனா, ஒரு கார் வந்து என் பக்கத்துல நின்னுச்சு. அதுல ஒருத்தி ரொம்ப ஸ்டைலா இருந்தா. என்கிட்ட ஒரு அட்ரஸுக்கு வழி விசாரிச்சா. திடீர்னு கண்ணடிச்சு, வரீங்களா, ஜாலியா சுத்திட்டு வரலாம்னு கேட்டா. எனக்கு ஒரே ஷாக். நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு வேற ஆளை பாருன்னு சொல்லி அனுப்பிட்டேன். உடான்ஸ் என்றாள் அம்பிகா. உன்கிட்ட பொய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம்? நிஜமாதான் சொல்றேன். கொஞ்சம் முன்னால இதான் நடந்துச்சு. ஆச்சரியமா இருக்கு, எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ஒரு அழகான பொம்பளை கார்ல வந்து கண்ணடிச்சு கூப்பிட்டும் வேற ஆளை பாருமான்னு இந்த காலத்து ஆம்பளை சொல்வானான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சிரித்தாள். ஏய் என்று அவள் தலையில் செல்லமாக குட்டினான். என்ன அவ்வளவு சீப்பான ஆளுன்னு நினைச்சியா? காஸ்ட்லியோ படவா என்றவன், எங்க உன் ஃப்ரெண்ட இன்னும் காணோம் என கேட்டான். வருவா, கண்டிப்பா வருவா என்றாள். மீண்டும் அமைதி. சற்று நேரத்தில் காற்றில் தலைமுடி ஊஞ்சலாட முழங்கால் வரை மிடி அணிந்து வந்த கீதமாலினி ஹை ஹீல்ஸ் அணிந்திருந்தாள். அம்பிகா அவளை அறிமுகப்படுத்தி வைத்தாள். வணக்கம் சொன்ன முரளி, சாரிங்க, உங்க டிவி தொடர நான் பார்க்கல, அத முதல்லே சொல்லிடுறேன் என்றான். எதுக்காக என்று சிரித்த கீதா, இங்கே உட்கார்ந்து பேசலாமா என்றாள். உங்களை யாராவது அடையாளம் கண்டுபிடிச்சு தொல்லை கொடுப்பாங்க இல்லையா? ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் போயிடலாமா? இல்ல சார், நான் இன்னும் அந்த அளவுக்கு பாப்புலர் ஆகல. டிவி நாடகத்துல கிராமத்து பொண்ணு வேடம். இந்த மாடர்ன் ட்ரெஸ்ல யாருக்கும் அடையாளம் புரியாது.
நானா சொல்லிக்கிட்டாதான் உண்டு. இங்க காத்து நல்லா வருதே, இங்கே பேசலாம். பிறகு முரளி இன்சூரன்ஸ் தொடர்பாக அவள் கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் சொல்லி தன் அலுவலக விலாசம் தந்து சில விளக்க கையேடுகளை பிரீஃப்கேஸில் இருந்து எடுத்து அவளிடம் கொடுத்த பிறகு கீதா மாலினி எழுந்து கொண்டாள். அப்ப நான் புறப்படுறேன். காதலர்களுக்கு நடுவுல இவ்வளவு நேரம் தொந்தரவா இருந்ததே தப்பு. சொன்ன மாதிரி 4 நாள்ல நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டு உங்களை ஆபீஸ் நம்பர்ல கூப்பிடுறேன். ஓகே. அத்தியாயம் 6. அவள் போனதும் நம்ம இடத்துக்கு போயிடலாமா அம்பிகா என்றான் முரளி. எனக்கு லேசா தலைவலிக்கிற மாதிரி இருக்கு முரளி, நாளைக்கு பேசலாம், புறப்படுறேனே என்றாள் அம்பிகா. சரி, வழக்கம் போல உன்னை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணட்டுமா, இல்ல உனக்கு வழி தெரியுமா? பாத்தீங்களா, குத்தி காட்டுறீங்களே, அதான் நேத்து அப்படி பேசினதுக்கு சாரி சொல்லிட்டேன்ல என்றாள். முகத்தின் குறுக்கே வந்து படிந்த முடிக்கற்றையை விலக்கி விட்டு கொண்டு. அதுக்கு உண்டான தண்டனை தந்துடலாம்னு தான் நினைச்சேன். நீ தான் கேலரிக்கு போக வேணாங்கிறியே. தலைவலிக்குது முரளி. சரி, என்ன தண்டனை? தலைவலிக்கிற இந்த மூடுல வேணாம். நாளைக்கு நாம எங்க சந்திக்கிறோம் அம்பிகா? வழக்கம் போல இதே இடத்துலதான். வேணாம், டி நகர்ல சந்திக்கலாம். என்ன இங்க ஒரு சேலை எடுக்கணும். யாருக்கு? என்னோட வருங்கால மனைவிக்கு. ஏம்மா திடீர்னு? அந்த பொண்ணோட சர்டிபிகேட்டை சமீபத்துல தான் பார்த்தேன். அடுத்த வாரம் அவளுக்கு பிறந்த நாள் வருது, அதுக்கு பரிசளிக்கணும். முகம் மலர்ந்த அம்பிகா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முரளி, எதுக்கு வீண் செலவு, நான் பிறந்த நாள் கொண்டாடுறதில்ல என்றாள். 1000 பேருக்கு அழைப்பு அனுப்பி கேக்கு வெட்டி பார்ட்டி கொடுத்து வீடியோ எடுத்து கொண்டாட சொல்லல. நான் வாங்கி தர சேலைய கட்டிக்கிட்டு வா, சேர்ந்து கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம், அவ்வளவுதான். புது சேலை யார் கொடுத்ததுன்னு வீட்டுல கேட்டா உனக்கு போய் சுலபமா வரும். எத்தனை நாளைக்கு போய் சொல்றது? வேணாம், நாளைக்கே இல்ல இப்பவே உன்னோடவே உங்க வீட்டுக்கு வரேன். உங்க அப்பா கிட்டையும் அண்ணங்கிட்டையும் பேசுறேன். மணந்தால் அம்பிகா தேவி, இல்லையேல் மரண தேவின்னா நோ, இல்லைங்கிற வார்த்தைக்கே இடமில்ல. நீங்க சம்மதிச்சா மண்டபத்துல கல்யாணம், சம்மதிக்கலன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம்னு சொல்லுவேன். எங்க அப்பாவும் அண்ணனும் சம்மதிச்சா போதுமா? என் வீட்டுலதான் ஏற்கனவே உன்னை அறிமுகப்படுத்தி பச்சை கொடி காட்டியாச்சே. நான் அதை சொல்லல, கல்யாண பொண்ணு சம்மதிக்க வேணாமா? ஏன், அவளுக்கு என்னவா? இந்த மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சலாம்? ரசனை தான் குறைச்சலாம். சட்டென்று மௌனமானான். முரளி, சீரியஸ் ஆயிட்டீங்களா? நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். நீங்க சொன்ன மாதிரி வீட்டுல சம்மதிக்கலனாலும் அவங்கள எதிர்த்துக்கிட்டு உங்களோட வர்ற தைரியம் எனக்கு இருக்கு. என் வாழ்க்கை துணைய நானே தேடிக்கிற உரிமையும் பக்குவமும் நிச்சயமா உண்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வேற என்ன பிரச்சனை? வேலை. எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் முரளி. என்னோட பல வருஷ லட்சியம், கனவு, ஆதங்கம் எல்லாம் அதுதான். சொந்த கால்ல நிக்க முடியும். அது தர்ற சுகமே தனி. நான் யாரையும் சார்ந்து நிக்க விரும்பல. புருஷன் உள்படவா? எஸ். குடும்ப பொறுப்புல பாதி பகிர்ந்துக்கிற மாதிரி வருமானத்திலையும் பாதி பகிர்ந்துக்கணும் முரளி. பண விஷயத்தை பொறுத்தவரை பெண்கள் எல்லா கட்டத்திலையும் அப்பாவையோ கூட பிறந்தவனையோ கணவனையோ சார்ந்து இருக்கிறது தான் சமுதாய அமைப்புல மோசமான நடைமுறை, சாபக்கேடு. இந்த சார்ந்து இருக்கிற விஷயம்தான் அவங்கள சுத்தமா மழுங்கடிச்சு தன்மான உணர்ச்சியை பிடுங்கிக்கிட்டு பல் பிடுங்கின பாம்பு மாதிரி ஆக்கிடுது. ஆக பெண்கள் பாம்புகள்னு சொல்றியா? உதாரணத்துக்கு சொன்னேன். அப்ப வேலை கிடைச்சப்புறம் தான் கல்யாணம், அதுல மாற்றமே இல்ல. உங்க வீட்டுல தெரியப்படுத்துறது தானே. அதையும் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம் முரளி. ஓகே, ஆரம்பிச்ச இடத்துக்கு வந்துடலாம். நாளைக்கு டி நகர் வந்துடுற, சரிதானே? முழங்கால்களை கட்டிக்கொண்டு அவனை பார்த்து, உங்களுக்கு சஸ்பென்ஸா பண்ண தெரியல முரளி என்றாள். எப்படி? புடவை எடுக்க இப்படித்தான் என்னையும் கூப்பிடுவாங்களா? சஸ்பென்ஸா வாங்கி திடீர்னு கொடுத்து ஆச்சரியப்படுத்த வேணா? முரளி மௌனமாகி வேறு திசை பார்த்தான். என்ன பதில் இல்ல? இல்ல அம்பிகா, இப்ப நீ சொன்ன மாதிரி இன்ப அதிர்ச்சி கொடுக்கலாம்னு தான் நினைச்சேன். பின்னையே இப்பவே சஸ்பென்ஸ உடைச்சிங்க. என் ரசனைக்கு நான் செலக்ட் பண்ற சேலை உனக்கு பிடிக்காம போச்சுன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும். அதனாலதான். தட் இஸ் எ பாயிண்ட். நல்ல வேலையா சொன்னீங்க. நிச்சயமா உங்க செலக்ஷன் சுமாராத்தான் இருக்கும். மனசுக்கு பிடிக்காத சேலைய கட்டவே முடியாது. நீங்க சொன்னதுதான் சரி. நாளைக்கு நானும் வந்துடுறேன். என் இஷ்டத்துக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப தலைவலி எப்படி இருக்கு? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. புறப்படலாம் முரளி. எழுந்து கொண்டார்கள். அத்தியாயம் 7. சாப்பிடும்போது அம்மா கேட்டாள், ரொம்ப கொஞ்சமா சாப்பிடுறிய முரளி என்று. அருகில் அமர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த தங்கை தன் சாதத்துக்கு தயிர் எடுத்து போட்டு பிசைந்து கொண்டே, 2வது சப்பர் கம்மியாதான் சாப்பிட முடியுமா என்றால் முரளியை பார்த்து ரகசியமாக கண்ணடித்து கொண்டே. ஜக்கில் இருந்து தண்ணீரை டம்ளரில் சரித்தபடியே, 2வது சப்பரா என்றால் டியூப்லைட் ஒளியில் மூக்குத்தி மின்ன. நீட்டின காலுக்கு ஒரு ஸ்டூல் போட்டுக்கொண்டு டெலிவிஷன் பார்த்து கொண்டிருந்த அப்பா திரும்பி, புரியலையா? கவிதா சொன்னது புரியலையாடி மண்டு என்றார். இந்த வீட்ல என்ன தவிர எல்லாரும் புத்திசாலிகள் தான், விவரம் சொல்லுங்களேன் என்றாள் அம்மா. அத கவிதா கிட்டே கேட்டுக்கோ. என்னடி சொல்லேன்? அண்ணன் திட்டும். திட்டமாட்டான் சொல்லு. வருங்கால அண்ணியோட ஹோட்டலுக்கு போய் டிஃபன் சாப்பிட்டுருக்கோம்.
அது முதல் சப்பர்னா இது 2வது சப்பர் தானே? ஏய் என்று பொய்யாக கையை ஓங்கின முரளி, அதெல்லாம் ஒன்னும் இல்லம்மா, பசிக்கல சரியா என்றான். பேச்சு வந்ததால கேக்குறேன், முறையா பொண்ணு கேட்டு எப்ப அவங்க வீட்டுக்கு போக போறோம்? இதையெல்லாம் தள்ளி போடக்கூடாது முரளி என்றார் அப்பா. டிவி பார்ப்பதை நிறுத்தி இவன் பக்கம் திரும்பினார். அவ தீவிரமா வேலை தேடிக்கிட்டு இருக்காப்பா, கிடைச்சதும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றா. உனக்குத்தான் நல்ல சம்பளம் வருதே முரளி, போதாதா? அவளும் வேலைக்கு போகணுமா? அவ வேலைக்கு போக விரும்புறது வருமானத்துக்காக இல்லப்பா, ஒரு சுதந்திரத்துக்காக. ஒருவித என்ன சொல்றது அத, அவ ஒரு டைப். என்ன டைப்போ உனக்கு பிடிச்சிருக்கு, நீ வாழ போற அவளோட. சீக்கிரம் பண்ணிக்கோன்னு தான் சொல்றேன், வேற எதுவும் சொல்லலனா. பாக்கலாம்ப்பா. முரளி கை கழுவி விட்டு மாடியில் இருந்த தன் அறைக்கு வந்தான். மற்றொரு கதவை திறந்ததும் மொட்டை மாடி, சிவப்பு சதுர கற்கள், ஜிலு என்று காற்று. அறைக்குள் கேலண்டர் காகிதங்கள் புரண்டு நிமிர்ந்தன. ஜமுக்காலமும் தலையணையும் எடுத்துக்கொண்டு மொட்டை மாடிக்கு வந்தான். ஜமுக்காலத்தை விரித்தான். சட்டையை கழற்றி ஓரமாக மாட்டிவிட்டு குடிப்பதற்கு தண்ணீர் பாட்டில் கொண்டு வந்து அருகில் வைத்தான். டைம் பீஸில் அதிகாலை 5:30 மணிக்கு அலாரம் அடிக்க செய்து தலைமாட்டில் வைத்து கொண்டு படுத்தான். பாதி நிலா மேக ஒட்டடையில் இருந்து மீண்டு வந்து கொண்டிருக்க, தேவலோக மனிதர்களின் தினசரி தீபாவளியின் கொண்டாட்ட நட்சத்திர மத்தாப்புகள் பளிச்சிட்டன. அம்பிகா சேலை எடுப்பது பற்றி பேசின போது, நான் எடுக்கும் டிசைன் உனக்கு பிடிக்காமல் போகலாம் என்று சொன்னபோது உன்னிடம் இருந்து வேறு பதிலை எதிர்பார்த்தேன். முதலா நீங்க ஆசையா எடுத்து தரப்ப டிசைனா முக்கியம், சேலை தாங்க முக்கியம். அது மூலமா நீங்க காட்டுற அன்பு தாங்க முக்கியம். என்ன டிசைனா இருந்தா என்ன? எனக்கு பிடிச்ச சேலை தான் கட்டணும்னு சட்டமா? உங்களுக்கு பிடிச்ச சேலைய உங்களுக்காக நான் கட்ட மாட்டேன்னா? இல்ல, நான் வரமாட்டேன், நீங்களே உங்க இஷ்டத்துக்கு எடுத்துட்டு வாங்க முரளி என்று சொல்லி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும். ஆனால் இது கதை மாந்தர்கள் பேசும் டயலாக்கோ? நீ சொன்னதுதான் நடைமுறை யதார்த்தமோ? அம்பிகா, நீ ஒரு குணச்சித்திரம். உன்னை உன் குறைகளோடு நேசிக்கிறேன். சற்றே ஈகோ, முன்கோபம் அதிகம். சரியாகிவிடும் நாளடைவில். யாரிடம் குறையில்லை, என்னிடம் கூடத்தான் குறைபாடு உண்டு. ஒரு இயந்திரம் போல நாட்களை கடத்துகிறேன். கை நிறைய சம்பாதித்தாலும் உன்னை போல சில விஷயங்களில் ரசனையோடு பூரண ஈடுபாடு காட்ட முடிவதில்லை. நல்ல இலக்கியம், சங்கீதம், சினிமா, நாடகம், விளையாட்டு என்று உனக்கு அபார ரசனை. என்னவோ நான் வளர்ந்த விதமோ என் இயற்கை குணமோ, எனக்கு இது எதிலுமே மனம் ஒன்றுவதில்லை. ஆனால் உனக்கு எல்லாவற்றிலும் ஈடுபாடு இருப்பது எனக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. அம்பிகா, நான் உன்னை அணு அணுவாக நேசிக்கிறேன். வாழ்வில் எனக்கு உயர் பதவி, பங்களா, கார் என்று 1000 ஆசைகள் கிடையாது. ஒன்றே ஒன்றுதான், நீ வேண்டும். போதும், அது போதும், வேறு எதுவும் வேண்டாம். கையை உதறி முரளி சோம்பல் முறித்த போது தண்ணீர் பாட்டில் மேல் பட்டு அது சாய்ந்து நல்ல வேலையாக உடையவில்லை. அத்தியாயம் 8. சுவாமி படத்துக்கு முன் நின்று கண்மூடி வணங்கி குங்குமம் எடுத்து பொட்டுக்கு கீழே கோடாக வைத்துக்கொண்டு அப்பாவிடம் வந்தாள் அம்பிகா. இன்டர்வியூ போயிட்டு வரேன்பா. போயிட்டு வாமா, பெஸ்ட் ஆஃப் லக். அண்ணிக்கிட்ட சொல்லிட்டு போ. சொல்லிட்டேன்பா என்றவள் செருப்பு அணிந்து கொண்டாள். நேரத்துக்கு போயிடுமா, வேணும்னா ஆட்டோ பிடிச்சுக்கோ, நான் பாத்துக்கிறேன்பா. அம்பிகா வீட்டை விட்டு புறப்பட்டு தெருமுனைக்கு வர, அங்கே தன் பைக்குடன் காத்திருந்தான் முரளி, கையை கட்டிக்கொண்டு. வாட் அ சர்ப்ரைஸ் என்றால் அவன் அருகில் வந்து. இன்டர்வியூ அட்டன் பண்ண போற, வாழ்த்த வேணாமாண்ணா? அதான் வந்தேன், உட்காரு, நான் டிராப் பண்ணிட்டு போறேன். யாராவது தெரிந்தவர்கள் பார்க்கிறார்களா என்று 2 புறமும் பார்த்துவிட்டு ஏறிக்கொண்டாள். அம்பிகா, அநேகமா இந்த இன்டர்வியூ வெறும் கண் துடைப்பு தான். பெரும்பாலும் இன்டர்வியூ அப்படித்தான். என் ரிலேட்டிவ் மூலமா ப்ரெஷர் கொடுத்து தான் உனக்கு இன்டர்வியூ கார்டே வந்திருக்கு. அவர் நம்பிக்கையா சொல்றாரு, நிச்சயமா உனக்கு இந்த வேலை கிடைச்சிடும். ஆனாலும் நல்லபடியா பதில் சொல்லு. சரிங்க. சேலை வாங்கினோமே, வீட்டுல காட்டினியா? காட்டாம எப்படி? சின்ன பொருளா ஜாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சு எடுத்துட்டு போக? நான் சேர்த்து வச்ச பணத்துல வாங்கினேன்னு சொன்னேன். அப்பா ஒன்னும் சொல்லல. அண்ணன் தான் அன்னிக்கிட்ட என்னமோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தான், நான் கண்டுக்கல. ஏன் இப்படி உதறி பேசுற? உன் அண்ணன் தானே. வேணாம், ஆரம்பிக்க வேணாம், நான் அவரை மறந்தாச்சு. அந்த அளவுக்கு அவன் எதுவும் செய்துட்டதா எனக்கு படல. சில வார்த்தைகள் சைலண்ட் ரியாக்ஷன்ஸ் போதும் முரளி. என்னமோ திடீர்னு எனக்கு அவனை பிடிக்காம போயிடுச்சு. மறுபடியும் மனசு மாறவே மாட்டேங்குது. இப்ப எதுக்கு அந்த டாபிக்? ஓகே, நாளைக்கு உன் பிறந்த நாள், அந்த ப்ரோக்ராம் பத்தி பேசலாம். சாயங்காலம் 5 மணிக்கு வடபழனி முருகன் கோயில்ல நான் வெயிட் பண்றேன். நீ வந்துரு. அந்த சேலையை கட்டிக்கிட்டு வரணும். அர்ச்சனை பண்ணிட்டு டி நகர் வந்துடலாம். அங்க ஏதாச்சும் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிடலாம். ஓகே. அநேகமா உனக்கு வேலை கிடைச்சதுக்கும் சேர்த்து டபுள் பார்ட்டியா தரப்போற. உங்க வார்த்தை பழிக்குதான்னு பார்க்கலாம். என் வார்த்தையை விட எங்க ரிலேட்டிவ் வார்த்தை பழிக்கும்னு நிச்சயமா நம்புறதாலதான் இவ்வளவு உறுதியா சொல்றேன். பாப்போமே. இன்டர்வியூ முடிஞ்சதும் என் ஆபீஸுக்கு ஃபோன் பண்ணு. அம்பிகாவை ஜெமினி மேம்பாலம் அருகில் நுங்கம்பாக்கம் செல்லும் சாலையில் அமைந்திருந்த
அந்த தனியார் நிறுவனத்தின் அலுவலக கட்டிட வாசலில் இறக்கி விட்டுவிட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்லி புறப்பட்டான் முரளி. 4வது மாடியில் இருந்த அலுவலகத்துக்கு லிப்டில் வந்தபோது அருகில் நின்றவன் போட்டிருந்த சென்ட் மிகையாய் மூக்கை தாக்கியது. கிரானைட் கற்கள் பதித்து அதன் மேல் கோல்டு லெட்டரிங்கில் கம்பெனி பெயர் தாங்கிய வரவேற்பு பகுதியில் போடப்பட்டிருந்த நாற்காலிகளில் 8-9 பேர் இருந்தார்கள். இவளை தவிர 2 பெண்களும் சுடிதார் அணிந்து மடியில் ஃபைல் வைத்திருந்தார்கள். அம்பிகா அமர்ந்து பின்னலை எடுத்து முன்னால் போட்டுக்கொண்டு பிரிந்திருந்த முனையை மட்டும் மீண்டும் பின்னிவிட்டு பின்னால் விசிறி கொண்டாள். 3 காலி இடங்களுக்கு இன்டர்வியூக்கு வரவழைக்கப்பட்டிருந்தவர்கள் 16 பேர் என்று பேசிக்கொண்டார்கள். 10 மணி என்று சொல்லப்பட்டிருந்த இன்டர்வியூ 11:30க்குத்தான் தொடங்கியது. இவள் பெயர் அழைக்கப்பட்ட போது மணி 12:30. உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டு கதவு தள்ளி குளிரறைக்குள் வந்தாள் அம்பிகா. 2 பேர் அமர்ந்திருந்தார்கள். ஒருவர் சஃபாரி சூட் போட்டு நாற்காலி வழிய அமர்ந்திருந்தார். மற்றவன் ஷூட்டிங் ஷர்ட்டிங் விளம்பரத்துக்கு போல அம்சமாக ட்ரெஸ் செய்து டை கட்டி தலையை படிய வாரி மெல்லிய ஃப்ரேமில் கண்ணாடி போட்டிருந்தான். அவன்தான், ப்ளீஸ் பி சீட்டட் மிஸ் அம்பிகா, ஹீ இஸ் த மேனேஜர், ஐ எம் அசிஸ்டன்ட் மேனேஜர், உங்க அடிஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன மேடம் என்றான். அம்பிகா அமர்ந்து கொண்டு, எல்லாத்துலயும் இன்ட்ரெஸ்ட் உண்டு சார், இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் அத்தனையும் பிடிக்கும், மியூசிக் லவர், காலேஜ் பருவத்துல நிறைய துறைகள்ல பங்கு கொண்டிருக்கேன். எங்க கம்பெனியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா என்றார் மேனேஜர் சிகரெட்டை பற்ற வைத்துக்கொண்டு. எஸ் சார், கியர்ஸ் தயாரிப்புல நாட்டுல நம்பர் 2, இது ரீஜினல் ஆபீஸோட ஒரு கிளை. இந்த ரூம்ல உங்களுக்கு ஏதாவது தெரியுதா அபத்தமா? எஸ் சார். என்ன அது? புகைக்க கூடாதுன்னு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுட்டு நீங்க சிகரெட் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு அபத்தம். இன்னொன்னு சொல்றதுக்கு அனுமதி உண்டா? சொல்லுங்க. நீங்க அனுப்பின இன்டர்வியூ கார்டுல 10 மணிக்கு ஆரம்பம்னு போட்டிருந்தீங்க, ஆனா 11:30 மணிக்கு ஆரம்பிச்சிங்க. முக்கியமான ஆபீஸ்ல பங்க்சுவாலிட்டிக்கு முக்கியத்துவம் தராதது பெரிய அபத்தமா தெரியுது. மேனேஜர் திரும்பி உதவி மேனேஜரை பார்க்க அவன் ஓசை வராமல் ரசித்து கைத்தட்டி விட்டு, இந்த தைரியத்தை பாராட்டியே தீரணும் சார் என்றான் திரும்பி. அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கறதன் மூலமாவா என்று சிரித்தார் மேனேஜர். அவன் பக்கம் திரும்பினார். மெதுவாக சொன்னார், வாழ்த்துக்கள் என்று. நாளைக்கே ஜாயின் பண்ணலாம் மேடம், ப்ளீஸ் வெயிட் அண்ட் கலெக்ட் யுவர் ஆர்டர், ஐ எம் வசந்த் என்று அவன் புன்னகைத்தது மிக வசீகரமாக இருந்தது. அத்தியாயம் 9. வடபழனி கோவில் அதிக கூட்டமில்லாமல் இருந்தது. வெளியே கைகட்டி காத்திருந்தான் முரளி. வருகிற பஸ் எல்லாம் அவனுக்கு தொடர்ந்து ஏமாற்றத்தையே தந்தது. மணி 6 நெருங்கிக் கொண்டிருந்தது. அண்ணா மேம்பாலத்தில் இருந்து வடபழனிக்கு அரை மணி நேரத்தில் வந்து விடலாமே. இன்றுதான் முதல் நாள் அலுவலகம் செல்கிறாள். 5 மணிக்கு மேல் வேலை எதுவும் இருக்காதே. இருள் கவிய தொடங்கி அனைத்து வாகனங்களும் விளக்கு போட்டுக் கொண்டன. கடைகளில் விளக்குகள் ஒளிரத் தொடங்கின. 6:30 மணி வரை பார்த்துவிட்டு பிறகு போன் செய்த போது வாட்ச்மேன் தான் பேசினான். ஆபீஸ்ல யாரும் இல்லைங்களே சார், எல்லாரும் போயிட்டாங்களே. மீண்டும் கோவில் வாசலுக்கு வந்து காத்திருந்தான். நமது கண்ணில் படாமல் உள்ளே போயிருக்கலாமோ என்று நினைத்து பிரகாரமெல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு மீண்டும் வாசலுக்கு வந்து இரவு 7:30 மணி வரை பார்த்துவிட்டு தன் பைக்கை ஸ்டார்ட் செய்தான் முரளி. வீட்டுக்கு வந்து, எனக்கு சாப்பாடு வேணாம் என்று சொல்லிவிட்டு மாடிக்கு போய் நாற்காலியில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டான். அம்பிகா ஏன் வரவில்லை? பிறந்த நாள் அன்று கண்டிப்பாக சந்திப்பதாக எத்தனை நாளாக பேசிய திட்டம். நேற்று இன்டர்வியூவுக்காக டிராப் செய்த போது கூட சொன்னேனே, உனக்கு வேலை கிடைத்ததை எனக்கு போனில் தெரிவித்த போது கூட அதை உறுதி செய்தாயே, பிறகு ஏன் வரவில்லை? சற்று நேரத்தில் அறைக்கதவு தட்டப்பட்டது. திரும்பி பார்க்க இவன் வாங்கி கொடுத்த புடவையை கட்டி கொண்டிருந்த அம்பிகா கையில் ஒரு சிறிய அட்டைப்பெட்டியுடன், சார் ரொம்ப கோவமா இருக்காராக்கும் என்று கேட்டுக்கொண்டே வந்து ஒற்றை கட்டிலில் அமர்ந்தாள். முரளி பதில் பேசாமல் தன் ரிஸ்ட் வாட்சை எடுத்து காட்டினான். மணி 8. நான் சொன்ன நேரத்துக்கு கோயிலுக்கு வரல, தப்புதான். ஆனா அந்த தப்புக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கலாம் இல்லையா? அதை நான் இப்ப சொல்லலாம் இல்லையா? சொன்னதுக்கு அப்புறமாவது ஹாப்பி பர்த்டே சொல்லலாம் இல்லையா? அவள் தலையை சாய்த்து மென்மையாக கேட்ட விதமே அவனது கோபத்தில் பாதியை கரைத்து விட்டது. இரு, விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சொல்லு, நீயே சொல்லு. 5 மணிலிருந்து 7:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணினா பொறுமை போயிடுமா இல்லையா? கூட கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்த்துருக்க கூடாதா? நான் கோயிலுக்கு வந்தப்ப 7:35. உங்களை காணோம். தனியா அர்ச்சனை பண்ண மனசில்ல. சும்மா கன்னத்துல போட்டுக்கிட்டு நேரா புறப்பட்டு இங்க வந்தேன். கவிதா சொன்னான், அண்ணே கோபமா மேல போனாருன்னு. நான் கேக் கொடுத்து சரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி, காமிங்க. கொண்டு வந்த அட்டைப்பெட்டியை திறந்து கேக் துண்டு ஒன்று எடுத்து வாய்க்கு கொண்டு வர அவன் திறக்காமல், ஏன் தாமதம், முதல்ல அதை சொல்லு என்றான். எங்க ஆபீஸ்ல யார் புதுசா சேர்ந்தாலும் அன்னைக்கு சாயங்காலம் ஸ்வீட் காரம் காஃபி வாங்கி தரணுமா. அதுலயும் என்னோட சுப்பீரியர்
அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்காரே, அவர் என் சர்டிபிகேட்டுகளை பார்த்துட்டு காலையில போனதுமே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி குட்டை உடைச்சிட்டாரு. வெரி நைஸ் மேன், ரொம்ப கலகலப்பான டைப். அவரே என்ன ஒவ்வொரு மேஜையா அழைச்சிக்கிட்டு போய் அறிமுகம் பண்ணினதோட இல்லாம இன்னைக்கு சாயங்காலம் அம்பிகா நமக்கெல்லாம் பார்ட்டி கொடுப்பாங்க, நாம அவங்களுக்கு கேக் கொடுப்போம்னு அறிவிப்பு மாதிரி சொல்லிட்டாரு. என்னால எதுவும் சொல்ல முடியல. ஆபீஸ் பக்கத்துல இருந்த ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோம். இந்த கேக்கை கொடுத்து வெட்ட சொல்லிட்டாங்க. எனக்கு தர்ம சங்கடமா போச்சு. ஆனா ஒன்னும் செய்ய முடியாது. நான் போகணும்னு சொல்ல முடியுமா முரளி? அதான் லேட். கோபம் தீந்துச்சா? இப்ப வாயை திறக்கலாமா? முரளி மெதுவாக வாயை திறக்க அம்பிகா கேக்கை வைத்து கொண்டே, இந்த புடவை எங்க வாங்கினீங்கன்னு ஆபீஸ்ல கேட்டவங்க அதிகம். இதை செலக்ட் பண்ணப்ப உங்களுக்கு இது அவ்வளவா பிடிக்கல இல்ல என்றாள். அப்படி இல்ல, இதை விட கிளிப்பச்சையில ஒன்னு பார்த்தமே, ரொம்ப பிடிச்சுது என்று சகஜமானான். சரி, நேரமாச்சு, உங்க வீட்டுல தேடுவாங்க, வா உன் தெருவுல விட்டுடுறேன் என்று பைக் சாவியை எடுத்துக்கொண்டு எழுந்தான். அத்தியாயம் 10. அடுத்த வாரத்தில் வசந்த் தனது புரோகிராம்களை சொல்லிக்கொண்டே வர, அதை அம்பிகா எழுதி கொண்டே வர திடீரென்று நிறுத்தி அவளை பார்த்தான். எக்ஸ்கியூஸ் மீ அம்பிகா, இந்த ஹேர் ஸ்டைல் உங்க முகத்துக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகுது. சொல்லாம இருக்க முடியல. தேங்க்யூ சார். நீங்களே பண்ணிக்கிட்டீங்களா இல்ல பார்லர்ல போய் பண்ணிக்கிட்டு வந்தீங்களா? கடவுளே, பியூட்டி பார்லர் போனா என்ன சார்ஜ் தெரியுமா? இப்படி ஹேர் ஸ்டைல் பண்ண நானே தான் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பொறுமை வேணும் மேடம். 3/4 மணி நேரம் ஆகியிருக்குமா? 15 நிமிஷம் தான் ஆச்சு. ஆச்சரியம்தான், உங்ககிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டியே இதுதான். எதையும் ரசனையோட செய்றீங்க. ஒரு லெட்டர் கவர்ல முகவரி எழுதுனா கூட அதுல ஒரு நளினம் சேர்க்க பாக்குறீங்க. இந்த மாதிரியானவங்க அபூர்வம். பர்ஃபெக்ஷன் பாக்குறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, என்ன சார், 1 டன் ஐஸ் பார தூக்கி தலையில வச்சிட்டீங்க. இன்னைக்கு ஏதாச்சும் ஓவர் டைம் வேலை இருக்கா என்றாள் அம்பிகா சிரித்து. சாச்சா, உண்மையை சொன்னேன். உங்களுக்கு நாடகங்கள்ல இன்ட்ரெஸ்ட் உண்டா? உண்டு. ஏன் சார்? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு நாடகம் இருக்கு. கல்கத்தாவில இருந்து வந்திருக்கிற தமிழ் குழு. நாடகம் நல்லா இருக்கும். நாடகத்தோட பேர் ஆரம்பத்தில் இருந்து. நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். மறுபடி பார்க்க நினைச்சு டிக்கெட் வாங்கினேன். எனக்கு வேற நிகழ்ச்சி வந்துடுச்சு. நீங்க யூஸ் பண்ணிக்கங்க என்று தன் பர்சில் இருந்து 2 டிக்கெட்டுகளை எடுத்து அவளிடம் கொடுத்தான். ஆர்வமாக வாங்கி கொண்ட அம்பிகா, சார், இந்த நாடகத்தை பத்தி பத்திரிகையில விமர்சனம் கூட வந்தது. நான் படிச்சிருக்கேன். உடனே பார்க்கணும் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார் என்றாள் குதூகலமாக. அப்படின்னா நீங்க ரகுவம்சன் புத்தகம் படிக்கிற ஜாதின்னு நினைக்கிறேன். ஆமா சார், அவர் கதைகள் ஒண்ணு விடாம படிச்சிருக்கேன். எப்படித்தான் தமிழ் நாவலும் எழுதிக்கிட்டு அதே சமயம் சுவை கொஞ்சம் கூட குறையாம மலையாள நாவல்களை டிரான்ஸ்லேட் பண்ணினாரோ. அவரோட பாய்மர கப்பல் படிச்சிருக்கீங்களா சார்? இல்லங்க, வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா தரேன். நாளைக்கு வர்றப்ப எடுத்துட்டு வரேன். என்கிட்ட அவரோட பயண கட்டுரை புத்தகம் தான் இருக்கு. கால்கள் வழியாகன்னு. அற்புதமான புத்தகம். பத்திரிக்கையில 1-2 அத்தியாயம் தான் படிச்சேன். புத்தகமா வந்துருச்சா அது? போட்டிருக்காங்க. நாளைக்கு தரேன். நீங்க நாடகம் பார்த்துட்டு வாங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் பத்தி கண்டிப்பா நாம டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். நிச்சயமா என்றாள் அம்பிகா. உன்னை மியூசிக் அகாடமி வாசல்ல விட்டுடுறேன். எத்தனை மணிக்கு நாடகம் முடியுதுன்னு கேட்டுட்டு நான் போயிடுறேன். கரெக்டா வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றான் பைக்கில் அமர்ந்து கால்களை ஊன்றி கொண்டிருந்த முரளி. என்ன முரளி இது? இந்த நாடகம் அவ்வளவு நல்லா இருக்கும். எனக்காக வாங்கலேன் என்றாள் அம்பிகா. வர்றத பத்தி பிரச்சனை இல்ல. வந்து சரி வரேன் வா என்று ஸ்டார்ட் செய்து உக்காரு என்றான். உக்காரது இருக்கட்டும், என் ஹேர் ஸ்டைல கவனிக்கலையா? புதுவிதமா போட்டிருக்க, அதானே? எப்படி இருக்கு? உனக்காக சொல்லணுமா உண்மைய சொல்லணுமா? உண்மை. எனக்கு பிடிக்கல. சாதாரணமா சீவி பின்னல் போட்டுக்கிறதுல உள்ள கலை இதுல இல்ல. ஐயோ ஐயோ என்று தன் நெற்றியில் லேசாக தட்டி கொண்டாள். என்னதான் உங்க ரசனையோ, இன்னைக்கு வசந்த் 10 நிமிஷத்துக்கு இந்த ஹேர் ஸ்டைல பாராட்டினாரு. நீங்களேவா போட்டுக்கிட்டீங்கன்னு ஆச்சரியமா கேட்டாரு. நீங்க என்னடானா ஒரே வார்த்தையில பிடிக்கலன்னுட்டீங்க. அதனாலதான் உண்மைய சொல்லவான்னு கேட்டுக்கிட்டேன். அது சரி, யார் அந்த வசந்த்? சரியா போச்சு, என்னோட பாஸ், அதாவது அசிஸ்டன்ட் மேனேஜர். அவருக்கு நான் தான் செக்ரட்டரி. எத்தனையோ தடவை அவரை பத்தி சொல்லிட்டேனே. இன்னைக்கு தான் பேர் சொல்ற. இந்த நாடக டிக்கெட்ஸ் கூட அவர் தான் கொடுத்தாரு. போலாமா என்று ஸ்டார்ட் செய்தான். பின்னால் அமர்ந்து கொண்டாள் அம்பிகா. என்ன வயசு இருக்கும் என்றான் பைக்கை செலுத்தி கொண்டே. யாருக்கு? உன்னோட பாஸுக்கு. 30க்குள்ளதான் இருக்கும். என்ன நிறம், என்ன பர்சனாலிட்டி, எந்த விதமான ட்ரெஸ்ஸுன்னாலும் பொருந்துது. பயங்கரமான இன்டெலிஜென்ட். இன்னும் மேரேஜ் ஆகல. இந்த வருஷம் பண்ணிக்க சொல்லி பேரண்ட்ஸ் வற்புறுத்துறாங்களாம். சொந்தத்துல 3 பொண்ணுங்க இருக்காங்களாம். எல்லாம் மக்கான். எதை பத்தி வேணும்னாலும் அவர்கிட்ட பேசலாம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி தெரிஞ்சு வச்சிருப்பாரு. அறிமுகமாகிற யாருக்கும் அவரை உடனே பிடிச்சு போயிடும். அவ்வளவுதானா? இன்னும் இருக்கா? ஓ, என் முரளிக்கு பொறாமை வந்துருச்சாக்கும். ஒரு நாள் உங்களை அழைச்சுக்கிட்டு போய் அறிமுகப்படுத்துறேன். நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உணர்வீங்க. அப்படியா?
என்ற முரளி அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை. என்ன திடீர்னு பேச்சு நின்னு போச்சு? பைக் ஓட்டிக்கிட்டே பேசக்கூடாது. அப்படியா என அவன் கேட்பதைப் போலவே குரல் மாற்றி கேட்டு சிரித்தாள் அம்பிகா. நாடகம் தொடங்கின 4வது நிமிடமே முரளி நெளியத் தொடங்கினான். ஒரு ஆள் ஆதிவாசி போல இலைகளால் ஆடை தைத்து அணிந்து கொண்டு உடுக்கை மாதிரி ஒன்றை அடித்தபடி 3 நிமிடமாக பேசின தமிழ் இவனுக்கு முற்றிலும் புதிதாக இருந்தது. விருட்சங்கள் வேர்களை மறக்கலாம், வேர்கள் விருட்சங்களை மறக்காது. பறவைகள் கூட்டை மறக்கலாம், கூடு பறவைகளை மறக்காது. அம்பு வில்லை மறக்கலாம், வில் அம்பை மறக்காது. ஜனிக்கின்ற உயிர்கள் யாவும் மறக்கின்ற முதல்வன் இறைவன் தொடுக்கின்ற கேள்விக்கெல்லாம் நீ ஒரு நாள் பதில் சொல்வாயாக. கை கட்டி மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்த அம்பிகாவை ஆச்சரியமாக அரை இருட்டில் உன்னிப்பாக கவனித்தான் முரளி. தமிழ் எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனால் இந்த வகையை என்னால் ரசிக்க முடியவில்லை. உன்னால் முடிகிறதே, அதெப்படி? இது வேறு அலைவரிசை அம்பிகா. என்னால் இதில் பொருந்த முடியவில்லை. புரியவில்லை. புரியாததால் ரசிக்கவில்லை. புரியாமைக்கு காரணம் அறிமுகம் இல்லாமையும் பயிற்சி இன்மையும். வெகு நாளாக ஆர்வம் இருந்து வளர்ந்து வந்திருந்தால் ரசிக்கலாம். திடீரென்று உட்கார வைத்து ரசிக்க சொன்னால் முடியாது. இது போன்ற உன்னத உயர்தர விஷயங்களின் மேலெல்லாம் நீ ரசனை கொண்டிருப்பதில் எனக்கு பெருமை எழுகிறது. உன்னோடு சேர்ந்து நானும் உன்னை உற்சாகப்படுத்த முடியவில்லையே என்று கவலையாக இருக்கிறது. முரளி, என்னாச்சு? நாடகத்தை பார்க்காம என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க என்றால் திடீரென்று திரும்பி பார்த்த அம்பிகா. ஒண்ணுமில்ல, நீ பாரு. நாடகம் பிடிச்சிருக்கா? இந்த ஏசி ஹால்ல உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறது எதமா இருக்கு. அந்த காட்டுவாசி யாரோட உருவகம் புரியுதா? உருவகம்னா இப்ப விளக்கம் சொல்ல முடியாது, இடைவேளையில சொல்றேன் பாருங்க. முரளி தூக்கம் வந்து அமர்ந்த இமைகளை உதறிக்கொண்டு உன்னிப்பாக பார்க்க முயற்சித்தான். இப்போது மேடையில் அந்த ஆதிவாசியோடு ஒரு கோவில் பூசாரியும் நீளமான அங்கி தரித்த பாதிரியார் ஒருவரும் நின்று பேசிக் கொண்டிருந்தார்கள். முரளியால் கொட்டாவியை தவிர்க்க முடியவில்லை. ஏராளம் பேர் திடீரென்று கை தட்டுவதை பார்த்து தன்னால் ரசிக்க முடியவில்லையே என்று ஒரு சுய இரக்கம் பரவியது. அத்தியாயம் 11. அலுவலகத்துக்கு அருகில் ஒரு ஹோட்டலில் எதிரெதிராக அமர்ந்திருந்தார்கள் வசந்தும் அம்பிகாவும். நல்ல நாடகம் சார், உங்களுக்கு நன்றி சார். எதுக்கு? டிக்கெட்ஸ் கொடுத்ததுக்கு. நல்ல விஷயங்களை நிறைய பேருக்கு சிபாரிசு செய்யறது ஒரு வகை சேவை. யாரோட போனீங்க? என்னோட என்று தயங்கிய அம்பிகா, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தரோட போனேன். அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்வம் இல்ல. நெளியிறாரு, கொட்டாய் விடுறாரு. இடைவேளைக்கு மேல சாஞ்சு தூங்கவே ஆரம்பிச்சிட்டாரு என்றாள். சரியான கம்பெனியோட போயிருக்கணும் நீங்க. வேற வழி இல்ல சார். வசந்த்னு சொல்லுங்க. சார் சார்னு எதுக்கு தூரமா நிப்பாட்றீங்க? அந்த பொன்னாத்தா கேரக்டர் எப்படி ரசிச்சிங்களா? ஒரு கிராமத்து பொண்ணை வச்சு பெண் சுதந்திரத்தை பத்தி அக்கு வேற ஆணி வேறையா அலசிட்டாரு நாடக ஆசிரியர். மேடையில நடிக்கிறப்ப பொதுவா முகத்துல எமோஷன்ஸ் காட்ட மாட்டாங்க. அதிகமா காட்டி பிரயோஜனம் இல்லங்கிறதால. ஆனா அந்த பொண்ணோட கண்ணு மட்டும் தனியா நடிக்கும். ஆமா, அவதான் டைரக்டரோட பொண்ணு. பில் வந்தபோது வசந்த் மணி பர்ஸ் எடுக்க, நான் கொடுக்கறேனே பிளீஸ் என்று தடுத்து அம்பிகா பணம் வைத்தாள். வர ஞாயிற்றுக்கிழமை நீங்க ஃப்ரீயா? என்ன விஷயம்? ரஷ்ய தூதரகத்துல ஓவிய கண்காட்சி இருக்கு. மார்க் சார்கோன்னு ஒரு பெரிய ஓவியர். ரஷ்யாவுல கேள்விப்பட்டு இருக்கீங்களா? அவர் வந்திருக்காரு. அவரோட ஓவியங்களை பார்க்க டிக்கெட் உண்டு. இங்க காத்து வாங்குதுன்னு சொன்னாங்க. வரீங்களா? நல்லா இருக்கும். கண்டிப்பா வரேன். எங்க மீட் பண்றது? தூதரக வாசல்லையே நான் வெயிட் பண்றேன். 10 மணிக்கெல்லாம் வந்துருங்க. சரி. அம்பிகா, உங்களுக்கு போன் என்றார்கள். வாங்கினாள். ஹலோ, அம்பிகா ஸ்பீக்கிங். முரளி பேசுறேன். ஹாய், எப்படி இருக்கீங்கம்மா? ஃபைன். பார்த்து 4 நாள் ஆச்சு. இங்க கொஞ்சம் ஒர்க்லோட அதிகம். ஆபீஸ் முடிஞ்சதும் டயர்டாகி வீட்டுக்கு போயிடுறேன். பரவாயில்ல. வர ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம்? நீ, நான், என் தங்க 3 பேரும் கேரம் போர்டு விளையாடலாமா? இல்லம்மா, எனக்கு வேற வேலை இருக்கு. நீங்களும் வரீங்களா? எங்க? ரஷ்ய தூதரகத்துல ஓவிய கண்காட்சி இருக்கு. நான் வரல அம்பிகா. தெரியும் நீங்க வரமாட்டீங்கன்னு. வந்தாலும் உங்களுக்கு பிடிக்காது. வசந்த் வரேன்னு சொன்னாரு. போயிட்டு வந்துடுறேன். வேணுமானா சாயங்காலம் நாம பார்க்கலாமா? வேணாம். ஏன்? எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை? ஒருத்தரை மீட் பண்றதா சொல்லியிருக்கேன். எனக்காக அதை கேன்சல் பண்ணக்கூடாதா? உன்னோட காலை ப்ரோக்ராம எனக்காக கேன்சல் பண்ண முடியாதா அம்பிகா? நாளைக்கு ஒரு நாள் தான் எக்ஸிபிஷன் முரளி. நாம நாளன்னைக்கு பார்க்கலாம். ஓகே? பாய்மர கப்பல் படிச்சே அம்பிகா. ரகுவம்சன் இஸ் ஏ ஜீனியஸ். ஆமா வசந்த், அதுல நிறைய இடங்கள்ல நான் பென்சிலால அண்டர்லைன் போட்டுப்பேனே, பாத்தீங்களா? என்ன ஒரு பொருத்தம் பாருங்க. அந்த லைன்ஸ் எல்லாம் எனக்கும் ரொம்ப பிடிச்சது. அம்பிகா, நம்ம 2 பேருக்கும் பல விஷயங்கள்ல ரசனைகள் ஒரே மாதிரியா இருக்குல்ல? ஆமா. அம்பிகா, உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்ல போறேன். என்னங்க வசந்த்? ரகுவம்சன் மெட்ராஸ் வந்திருக்காரு. ஹோட்டல்ல தங்கி இருக்காரு. சாயங்காலம் 5 மணிக்கு அவரை சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டிருக்கேன். வரீங்க தானே?
கண்டிப்பா என் கார்ல போயிடலாம். நிச்சயமா. முரளி பேசுறேன் அம்பிகா. சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் நாம மீட் பண்ணி ஆகணும். என்ன அப்படி அவசரம்? நம்ம கல்யாணத்தை பத்தி முடிவெடுத்தாகணும். வீட்ல ரொம்ப வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை கிடைக்கட்டும்னு சொன்னேன். வேலை கிடைச்சாச்சு. இன்னும் எதுக்கு தள்ளி போடணும்? முதல் மாச சம்பளம் கூட வாங்கல. நாம பேசலாம், நாளைக்கு பேசலாம். ஏன், இன்னைக்கு என்ன அஷ்டமியா? இல்ல, ரகுவம்சன்னு எழுத்தாளர் தெரியுமில்ல? தெரியாது. உங்களுக்கு யாரத்தான் தெரிஞ்சிருக்கு? அவர் சென்னை வந்திருக்காரு. நேர்ல சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கேன். இந்த வாய்ப்பை விட முடியாது. நாளைக்கு கண்டிப்பா பார்க்கலாம். நாளைக்கு வேற எந்த எழுத்தாளரும் வரலையா? வரல. நீங்க அனாவசியத்துக்கு கோவப்படுறீங்க. ரகுவம்சன் கதைகள் படிச்சவங்களுக்கு தான் அவரோட அருமை தெரியும். நாளைக்கு பார்க்கலாம் முரளி. அத்தியாயம் 12. ஆட்டோவில் இருந்து இறங்கின மாமா வாழைத்தார் பெரிய பையுடன் வீட்டுக்குள் வந்தபோது ஷூவுக்கு பாலிஷ் போட்டு கொண்டிருந்தான் முரளி. அப்படியே வைத்துவிட்டு போய் பையை வாங்கி கொண்டு, வாங்க மாமா வாங்க, அத்தை வரலையா என்றான். குளித்துவிட்டு ஈரத்துண்டோடு வந்த அப்பா, அடடே வாங்க மச்சான், உட்காருங்க. கம்பன் எக்ஸ்பிரஸ்லயா வந்தீங்க என்றார். மாமா நாற்காலியில் அமர்ந்து வியர்த்ததால் ஜிப்பாவுக்குள் ஊதிக்கொண்டு, ஆமா, மீட்டருக்கு மேல பணம் கேட்கிறான்பா. ரயில் சார்ஜை விட ஆட்டோ சார்ஜ் அதிகமா இருக்கு. சரி, எங்க வடிவு என்றார். அடுத்த தெருவுல ஒரு கல்யாணம், அதுக்கு அம்மாவும் கவிதாவும் போயிருக்காங்க என்ற முரளி, ஊர்ல எல்லாரும் சௌக்கியம்தானே என்றான். எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாதான் உன்னை பார்க்க முடியும்னு தான் நான் இன்னைக்கு வந்தேன். குளிச்சுட்டு வந்துடுறேன் முதல்ல. மாமா குளித்து விட்டு நெற்றியில் பட்டையாக விபூதி பூசிக்கொண்டு கைக்குட்டையை மடக்கி சட்டை பாக்கெட்டில் வைத்து கொண்ட போது தாயும் மகளும் வந்து விட்டார்கள். வரவேற்பு நலம் விசாரிப்பு முடிந்து டிஃபன் சாப்பிட்டு மாமா வெற்றிலை பெட்டி பிரித்து கொண்டு பாய் வேண்டாம் என்று தரையில் அமரவே அப்பாவும் முரளியும் கூடவே அமர்ந்தார்கள். வடிவு, வேலை முடிச்சிட்டேன்னா நீயும் வந்து இப்படி உட்காருமா. இன்னைக்கு முகூர்த்த நாள். இந்த நல்ல நாள்ல நல்ல பேச்ச ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நேரா வந்துடுறேன். மீனாட்சி பிஎஸ்சி முடிச்சுட்டா. எம்எஸ்சி படிக்கணும்னு சொன்னா. நான் வேணான்னுட்டேன். ஜாதகம் எடுத்து வெளியில பார்க்க இஷ்டம் இல்ல. முரளிக்கு கொடுக்கணும்னு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ஆசை. நாம ஆசைப்பட்டா போதாதுன்னு மீனாட்சியையும் கூப்பிட்டு உட்கார வச்சு விவரமா கேட்டுட்டேன். அவளுக்கும் இஷ்டம். உங்களுக்கும் தெரியாதில்ல. என் சக்தி புரியும். என்ன முடியுமோ செய்யறேன். மீனாட்சிய நீங்க புதுசா பார்க்க வேண்டியதில்ல. நம்ம வீட்டு பொண்ணு. குணம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். மனசுக்குள்ள வச்சுக்காம போட்டு உடைச்சிட்டேன். இனிமே யோசனை பண்ணி முடிவுக்கு வர வேண்டியது நீங்க தான். மாமா பேசி முடித்தவுடன் எல்லோரும் அமைதியானார்கள். முரளி அப்பாவை பார்த்து, நீங்களே சொல்லிருங்கப்பா என்றான். எதா இருந்தாலும் சும்மா சொல்லுங்க. அதில்ல மச்சா, நீங்க கேட்டது தப்பில்ல. கேட்க உரிமை இருக்கு. கட்டிக்கிறது நியாயம்தான். மீனாட்சியை விட லட்சணமா குணமா ஒரு பொண்ணு நம்ம ஜாதியில கிடைக்காதுங்கிறது வாஸ்தவமான விஷயம். ஆனா இப்ப காலம் மாறி போச்சு. நம்ம காலம் இல்ல பாருங்க. முரளி இங்க அம்பிகான்னு ஒரு பொண்ணை பார்த்து பேசி பழகி காதலாயிடுச்சு. வீட்டுக்கு வந்து அறிமுகப்படுத்தி வச்சான். பொண்ணு நல்லா இருக்கா, நல்லா பேசுறா. பிள்ளைங்க சந்தோஷம் தானே நமக்கு முக்கியம். வற்புறுத்த முடியாதே மச்சான். சரிப்பான்னு சொல்லிட்டேன். மாமாவின் முகத்தில் ஏமாற்றம் அப்பட்டமாக தெரிந்தது. அத்தியாயம் 13. அலுவலக வேலைகள் முடிந்து அம்பிகா தன் ஹேண்ட்பேக்கை எடுத்து தோளில் போட்டுக்கொண்ட போது பியூன் வந்து, மேடம் உங்களை ஏஎம் கூப்பிடுறாரு என்றான். வசந்த் அறைக்குள் அவள் வந்தபோது தன் டையை சரி செய்து கொண்டிருந்தான். உட்காருங்க அம்பிகா. அமர்ந்தாள். தன் மேஜை டிராயரை திறந்து ஒரு கவர் எடுத்தான். அவளிடம் நீட்டினான். வாங்கி கொண்டாள். பார்த்தாள். அந்த கவர் ஒட்டப்பட்டிருந்தது. என்ன இது? கடிதம். நான் எழுதியிருக்கிற பர்சனல் விஷயம். உங்களுக்கு எழுதியிருக்கேன். சில விஷயங்கள்ல பேச்சை விட எழுத்துக்கு சக்தி அதிகம். படிச்சு பாருங்க. உங்க வீட்ல தனிமையில படிங்க. நிதானமா ஒரு முடிவுக்கு வாங்க. நாளைக்கு பார்க்கலாம் என்று புறப்பட்டான் வசந்த். எதுவும் புரியாமல் சற்று நேரம் அந்த கடிதத்துடன் நின்ற அம்பிகா பிறகு புறப்பட்டாள். வீட்டுக்கு வந்து படிக்க பொறுமை இல்லாமல் பஸ்ஸில் டிக்கெட் வாங்கியதுமே கிழித்து படிக்கத் தொடங்கினாள். அன்புள்ள அம்பிகா, உங்களுடன் சமீப காலமாகத்தான் எனக்கு பழக்கம். ஆனால் பல வருடங்கள் பழகியது போன்ற உணர்வு ஏன் வருகிறது என்று எனக்கு புரியவில்லை. உங்கள் குணம், புத்திசாலித்தனம், ரசனைகள் எல்லாம் என்னுடன் ஒத்துப்போவதில் மிகுந்த மகிழ்ச்சி. சுற்றி வளைக்க வேண்டாம். எனக்கு உங்களை பிடித்திருக்கிறது. காதல் ஏற்படுத்தி என்னை ஒருவித மயக்கத்தில் ஆழ்த்தி இரவெல்லாம் கனவுகளை ஏற்படுத்துகிறீர்கள் என்றெல்லாம் மிகையாக எழுத பிரியமில்லை. ஐ லைக் யூ, தட்ஸ் ஆல். அடுத்த கட்டமாக யோசித்து பார்க்கும்போது நாம் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்ற கேள்வி எழுகிறது. எல்லா விஷயங்களிலும் ஒத்துப்போகும் நாம் வாழ்க்கையில் இணைந்தால் மிகவும் இனிமையாக இருக்கும் என்பது என் எண்ணம். இது ஒரு கோரிக்கை. ஏற்கலாம், நிராகரிக்கலாம். உங்களுக்கு முழு உரிமை உண்டு. ஏற்கப்பட்டால் மகிழ்வேன். நிராகரிக்கப்பட்டால் நம் நட்பு தொடரும்.
என்றும் கண்ணியம் தவற மாட்டேன். யோசியுங்கள், உங்கள் குடும்பத்தில் கலந்து ஆலோசியுங்கள். எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அவகாசம் எடுத்துக்கொள்ளுங்கள். தங்கள் அன்புள்ள வசந்த். அந்த கடிதம் அம்பிகாவுக்கு அதிர்ச்சியாய் இருந்தது. ஆனால் பேரதிர்ச்சியாய் இல்லை. கையில் வாங்கும்போதே இது காதல் கடிதமாக இருக்குமோ என்ற ஒரு யூகம் ஏற்பட்டது எனக்கு. அது ஏன்? இதென்ன புது குழப்பம்? அத்தியாயம் 14. கீதமாலினி தன் நாயை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு பால் ஊற்றி அதற்கு புகட்டி கொண்டே அப்புறம் என்றாள். புல்வெளியில் அவளுக்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்த அம்பிகா கையில் டீகோப்பை இருந்தது. அதை மூங்கில் டீஃபாய் மேல் வைத்துவிட்டு தன் ஹேண்ட்பேக்கில் இருந்து வசந்த் எழுதின கடிதத்தை எடுத்து கொடுத்தாள். நீயே படிச்சு பாரு. கீதா அதை நிதானமாக படித்தாள். ஓகே, ஒரு ஆம்பளை இதை விட டீசெண்டா தன் மனசை வெளிப்படுத்த முடியாத அம்பிகா. நல்லது. இப்போ உன் பிரச்சனை என்ன? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரச்சனைன்னு கேக்குறிய கீதா? அம்பிகா, அவர் தான் தெளிவா எழுதியிருக்காரே. ஏத்துக்கிறதும் நிராகரிக்கிறதும் இல்ல பிரச்சனை. நான் ஒருத்தரை விரும்புறேன்னு. அம்பிகா அமைதியாய் நகம் கடித்து துப்பினாள். எனக்கு குழப்பமா இருக்கு கீதா என்றாள். அதாவது நான் சொல்ற மாதிரி உன்னால பட்டுன்னு சொல்ல முடியாதுன்னு தோணுது. அப்படின்னா உன் குழப்பத்துக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. மனம் திறந்து பேசு. அந்த வசந்த் உன்னை ஓரளவு சலனப்படுத்தி இருக்கிறது உண்மையா இல்லையா? எனக்கு சொல்ல தெரியல கீதா. சொல்ல தயங்குற. ஏற்கனவே பல தடவை அந்த வசந்தை சம்பந்தப்படுத்தி பேசியிருக்க. ஒரு ஃப்ரெண்டா தான் பழகிட்டு இருக்கன்னு நினைச்சேன். உன்னையும் மீறி ரகசியமா நேசிப்பு இருந்திருக்கு. அதனாலதான் இப்ப குழப்பம். நேசிப்புன்னு சொல்லாத. எனக்கு வசந்த பிடிக்கும். சரி, வார்த்தையில என்ன வந்தது? நீ முரளிய விரும்புறியா இல்லையா? நிச்சயமா. முரளி ஒரு ஜென்டில்மேன், சாது. ஆனா இந்த லெட்டர் உன்னை சலனப்படுத்துது. ஆமா, அதாவது நல்லவரா இருந்தாலும் ரசனைகள்னு வர்றப்ப ஒத்து போகாதவர் முரளி. ரசனைகள்ல ஒத்து போற நீ விரும்புற ஒரு கேரக்டர் உன்னை மணக்க முன் வந்திருக்காரு. உனக்கு இப்ப சாய்ஸ் இருக்கு. ஏற்கனவே முரளிய காதலிச்சு அவரோட பழகிட்டது தான் இப்ப உனக்கு முன்னால இருக்கிற தடைக்கல். முரளியோட சந்திப்பே நடக்கலன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த கடிதத்துக்கு உன் பதில் சம்மதம் தான், சரியா? மௌனமாக தலையசைத்தாள். இப்ப சாய்ஸ் உன்னோட தான் அம்பிகா. முரளியோட பழகின, காதலிச்ச. ஆனா கல்யாணம் ஆகல. வேற எந்த தப்பும் நடக்கல. முரளி அன்பானவர், உன் மேல பேரன்ப பொழியறவர். ஆனா சுவாரஸ்யம் குறைவானவரு. உன் டேஸ்டுக்கு பொருத்தம் வசந்த். அவரும் உன் மேல அன்பு வச்சிருக்காரு. அதனால வசந்துக்கு நீ எஸ் சொல்லலாம்னு எனக்கு தோணுது. இது முரளிக்கு செய்யற துரோகம் இல்லையா? இல்ல, காதலிச்சிட்ட காரணத்துக்காக முரளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை பூரா அவஸ்தைப்படுறது உனக்கே நீ செஞ்சுக்கிற துரோகம். வாழ்க்கை ஒரு தடவை தான் அம்பிகா. அதுல மனசுக்கு பிடிச்சபடி வாழ வேணாமா? பெண்கள் விஷயத்துல முரளி சபலப்படுறவரா இல்லையான்னு நமக்குள்ள ஒரு பேச்சு வந்தப்ப அதை டெஸ்ட் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி என்னோட நடிக்கிற பொண்ணை விட்டு அவரை சபலப்படுத்தி பார்த்தோம். அதுல அவர் ஜெயிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் இந்த வசந்துக்கு அவசியமானு எனக்கு படல. ஏன்னா இந்த கடிதத்துல எவ்வளவு நாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காரு பாரு. நிச்சயமா ஜென்டில்மேன் தான். அதெல்லாம் சரி கீதா. என் மனசுல பேதலிச்சுக்கிட்டு இருக்கிறதையெல்லாம் படபடன்னு சொல்லிட்ட. எனக்கு தவிப்பா இருக்கு. துரோகம்ங்கிறத மறந்துட்டு சொல்லு. சின்ன குழந்தைகிட்ட கேட்போமே, உனக்கு அப்பாவை பிடிக்குமா அம்மாவை பிடிக்குமான்னு, அது மாதிரி சிம்பிளா கேக்குறேன். காதலிச்சதையெல்லாம் மறந்துட்டு சொல்லு. முரளி, வசந்த் 2 பேர்ல யார் உனக்கு கணவனா வந்தா நீ சந்தோஷப்படுவ? தயங்கினாள். பிறகு சொன்னாள், வசந்த் என்று. தட்ஸ் ஆல். இதான் மனசோட தீர்ப்பு. உன் தீர்ப்பு படி நடந்துக்கோ. மத்த நியாய அநியாயங்களை எல்லாம் பார்க்காத. இப்ப அடுத்த கட்டமா நீ என்ன செய்யற? எதையும் மறைக்காம நான் உங்களை தான் விரும்புறேன்னு சொல்ற. அவர் பக்குவமானவர் தானே, நிச்சயமா உன்னை ஏத்துக்குவாரு என்றாள் கீதமாலினி. முரளி கிட்ட எப்படி சொல்றது? அந்த பொறுப்பு என்னோடது. நீ அவரை பாக்குறதுங்கிறது ரொம்ப சங்கடமான விஷயம். நான் பார்த்து பேசுறேன். நான் அவரோட பேசினதுக்கு அப்புறம் வசந்த் கூட நீ பேசலாம், சரியா? ஓகே என்றாள் அம்பிகா ஒரு தீர்மானத்திற்கு வந்து. அத்தியாயம் 15. அலுவலகத்தின் வரவேற்பு பகுதியில் இருந்த சோஃபாவில் கைகளை கட்டியபடி எல்லாவற்றையும் மௌனமாக கேட்ட முரளி நீண்ட நேரம் அப்படியே அமர்ந்திருந்தான். எதிரே இருந்த கீதமாலினி கைக்குட்டையால் தன் குளிர் கண்ணாடியை துடைத்து கொண்டு, இதான் அவளோட நிலைமை சார். அவ இடத்துல யார் இருந்தாலும் விவேகமான முடிவு எடுக்கிறதா இருந்தா இப்படித்தான் எடுத்தாகணும். அவ உங்களை சந்திக்க சங்கடப்பட்டுதான் என்ன சொல்ல சொன்னா என்றாள். இப்ப நான் என்ன செய்யணும் என்றான் அவன் அமைதியாக. அவளை மறக்கணும், மன்னிச்சிடணும். அவளோட கல்யாணத்துக்கு எந்த வகையிலையும் இடைஞ்சல் தரக்கூடாது. நீங்க சொன்னதெல்லாம் விளையாட்டு இல்லையே. அம்பிகாதானா இப்படியெல்லாம் சொன்னா? உங்க கோபம் நியாயமானது. அதே மாதிரி அவளுக்கு ஏற்பட்ட சிக்கலும் நியாயமானது. அந்த சிக்கலுக்கான தீர்வும் நியாயமானது. அப்படியா மேடம்? எங்க காதல்ல நீங்க ஒரு 3ஆம் மனுஷி. உங்களுக்கு தெரியாது. பல தடவை கோவப்பட்டு என்ன அவ காயப்படுத்தி இருக்கா. அப்ப எல்லாம் நான் ஈகோ பார்த்ததே இல்ல.
குழந்தை தன் காலால உதைக்கிறதுல கிடைக்கிற சுகமாத்தான் அவ அலட்சியப்படுத்தினப்ப எல்லாம் நினைச்சேன். அறிவையும் ரசனையையும் வளர்த்துக்கிறது நல்லதுதான். ஆனா அது இயல்பாவே அமையணும். இப்ப கூட அவளை நான் வெறுக்கல. வருத்தமா இருக்கு. அவ எனக்கு கிடைக்கலையேன்னு ஏமாற்றமா இருக்கு. பரவாயில்ல, அவ சந்தோஷமா இருந்தா சரி. சின்ன சின்ன ஏமாற்றங்களை கொடுத்து என்னை இந்த பெரிய ஏமாற்றத்துக்கு ஏற்கனவே தயார் செஞ்சுட்டா. என்னோட வாழ்த்துக்களை சொல்லுங்க. அவளோட வாழ்க்கையில எந்த வகையிலையும் நான் குறுக்கிட மாட்டேன்னு சொல்லுங்க என்றவன் விருட்டென்று எழுந்து உள்ளே போய்விட்டான். சில நிமிடங்கள் கழித்து பெருமூச்சு விட்டுவிட்டு கீதா மாலினி எழுந்து கொண்டாள். வெளியே வந்தாள். தெருமுனையில் நிறுத்தி இருந்த தன் காருக்கு வந்தாள். காரில் உட்கார்ந்ததுமே ஏற்கனவே அமர்ந்திருந்த அம்பிகா கேட்டாள், பாத்தியா, பேசுனியா? என்றவள் முழுக்க ஆரம்பித்து சொல்லி முடித்து, பாவமா இருந்துச்சுடி பாக்க, காதலி மறந்துடுன்னு செய்தி சொல்லி அனுப்புறா. அப்பவும் முகத்துல அதே சாந்தம். ஜென்டில்மேன், இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தா அழுதிருப்பாரு என்றாள் கீதா மாலினி. கலங்கி போயிருந்த தன் கண்களை துடைத்து கொண்ட அம்பிகா, கீதா, ஆனாலும் இது துரோகம்தான். சுயநலத்துக்காக இதை செய்ய வேண்டியிருக்கு. சுயநலமில்லாத உயிரினமே கிடையாது அம்பிகா, கலங்காத. இப்போ உனக்கு தெளிவாகி போச்சு. நேரா உன்னை உன் ஆபீஸ் வாசல்ல டிராப் பண்ணிடட்டுமா? வேணாம், இந்த விஷயத்த ஆபீஸ்ல வச்சு பேச விரும்பாததாலதான் லீவ் போட்டுட்டேன். அந்த டெலிபோன் பூத் பக்கத்துல நிறுத்து. அம்பிகா இறங்கி சென்று போன் செய்தாள். ஹலோ, வசந்த் ஹியர். அம்பிகா பேசுறேன் வசந்த். என்ன லீவ் போட்டுட்டீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, மனசுதான் சரியில்லை. என் கடிதம் உங்களை சங்கடப்படுத்தி இருந்தா தயவு செஞ்சு மறந்துடுங்க. அதை கிழிச்சு போட்டுடுங்க அம்பிகா. நான் கொடுக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கங்க. நான் உங்ககிட்ட நேர்ல பேசணும், நிறைய பேசணும். ஆபீஸ்ல வேணாம், வெளியில எங்கேயாவது மீட் பண்ணலாம். நிச்சயமா, எங்கன்னு சொல்லுங்க, வரேன். பெசன் நகர் கடற்கரை. சரி, சாயங்காலம் 5:30 மணிக்கு என் கார்ல வந்துடுறேன். போலீஸ் பூத் எதிரில் நிறுத்தி வெயிட் பண்றேன். வாங்க பேசலாம். சரி என்று வைத்தாள் அம்பிகா. அத்தியாயம் 16. கடல் அலைகள் நிரந்தர உற்சாகத்துடன் துள்ளி கொண்டிருக்க குழந்தைகள் சறுக்கு மரத்திலும் இரும்பு படிக்கட்டுகளிலும் ஏறி விளையாடினர். வசந்த் காரின் ஒரு பக்க கதவை திறந்து வைத்து கால்களை வெளியே தொங்க போட்டுக்கொண்டு டேப்பில் பி. சுசீலாவின் பாடல்களை ரசித்து கொண்டு காத்திருந்தான். சற்று நேரத்தில் ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கின அம்பிகா இளம் மஞ்சளில் சுடிதார் அணிந்து அதே நிறத்தில் தலையில் ரோஜா செருகி இருந்தாள். பரந்த துப்பட்டாவை அழுத்தி பிடித்துக்கொண்டு அருகில் வந்து குட் ஈவினிங் என்றாள். குட் ஈவினிங் என்றபடி காருக்குள் நகர்ந்து அவள் அமர்வதற்கு இடம் கொடுத்தான். ஆடும் பொம்மை சன்னமாக ஆட 2 பேரும் கொஞ்ச நேரம் அந்த பொம்மையையே புராதான பொருள் போல பார்த்த பிறகு அம்பிகா செருமிக் கொண்டாள். கொஞ்சம் சவுண்ட குறைக்கிறீங்களா? கொஞ்சம் என்ன, முழுசாவே நிறுத்திடலாம் என்று டேப்பை அணைத்துவிட்டு கைகளை காரின் ஸ்டியரிங்கின் மேல் வைத்து கொண்டான். உங்க கடிதத்துக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி சில சுய விளக்கங்கள் தர வேண்டியது இருக்கு வசந்த். சொல்லுங்க. உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் முரளிங்கிறவரோட பழகினேன். அவர் LIC டெவலப்மெண்ட் ஆபீசர். நல்லவர், என் மேல அன்பை பொழிஞ்சவர். எனக்கும் அவரை பிடிச்சது. தயங்கி தயங்கி என்ன நேசிக்கிறத சொன்னப்போ என்னால அதை ஏத்துக்க முடிஞ்சது. ஆனா அதுக்கப்புறம்தான் அவரோட ஒவ்வொரு குணமா தெரிய வந்தது. கெட்ட பழக்கங்கள் எதுவும் இல்ல, அதே மாதிரி நல்ல பழக்கங்களும் அதிகம் இல்ல. உங்களுக்கே தெரியும் எனக்கு எதுல எல்லாம் ஈடுபாடுன்னு. அவருக்கு கலை சம்பந்தப்பட்ட எதுலையும் ஈடுபாடு துளியும் கிடையாது. ஏற்படுத்திக்கவும் மாட்டாரு. அவரோட ஐக்கியூ ஒரு எல்லையை தாண்டதே இல்ல. எனக்கு அதனாலேயே அவர் மேல திடீர்னு வெறுப்பு வரும், கோபம் வரும். இவரை போய் எப்படி காதலிச்சு தொலைச்சோம்னு நான் ரகசியமா நினைச்சுக்கிறது உண்டு. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாளைக்கு சந்தோஷமா இருக்க முடியுமான்னு அடிக்கடி சந்தேகப்படுவேன். அதனாலேயே கல்யாண பேச்சை அவர் எடுக்கிறப்ப எல்லாம் தள்ளி போடுவேனா. அவள் பேச்சை நிறுத்த வசந்த் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தவன் சொல்லுங்க என்றான். அந்த சந்தர்ப்பத்துல தான் உங்களை சந்திச்சேன். உங்களோட பழக ஆரம்பிச்சதும் புரிஞ்சுது என்னோட ரசனைகளும் உங்களோட ரசனைகளும் ஒண்ணுன்னு. எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. முரளி அறிமுகத்துக்கு முன்னால உங்களை நான் சந்திச்சிருக்க கூடாதான்னு மனசுக்குள்ள ஆதங்கப்பட்டிருக்கேன். ரகசியமா நீங்க என் மனசுக்குள்ள ஆக்கிரமிக்க தொடங்கிட்டீங்க. எனக்குள்ள ஒரு பக்கம் வேதனை, மறுபக்கம் சுகம். ஒரு மாதிரியான தவிப்புல இருந்தப்பதான் நீங்க லெட்டர் கொடுத்தீங்க. நீங்களும் என்ன விரும்புறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நானே ஏமாத்திக்க விரும்பல வசந்த். நான் முரளிய விரும்பினேன் உண்மை. ஆனா அது வயசுக்குரிய சலனம். ஆனா உங்களை விரும்புறதுதான் வயசும் மனசும் இணைஞ்ச காதல். முரளிக்கும் எனக்கும் இருந்தது டீசென்டான உறவு. அவர் விரல் கூட என் மேல பட்டதில்ல. ஐ லவ் யூ வசந்த். என்னை ஏத்துக்க நீங்க தயாரா? கடகடவென்று பேசிவிட்டு சட்டென்று மௌனமானாள் அம்பிகா. வசந்த் சில நிமிடங்கள் அமைதியாக இருந்துவிட்டு, இப்ப நீங்க எடுத்திருக்கிற முடிவு முரளிக்கு தெரியுமா என்றான். தெரியும், என் ஃப்ரெண்டு மூலமா தெரியப்படுத்தினேன். என்ன சொன்னாராம்? ரொம்ப ஏமாற்றமா ஃபீல் பண்றதாகவும்
நான் சந்தோஷமா இருக்கிறதான் முக்கியம்னு சொல்லியிருக்காரு. என் கல்யாணத்திலேயோ வாழ்க்கையிலேயோ சிக்கல் எதுவும் ஏற்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டாராம். வசந்த் சற்று நேரம் கடலையே பார்த்தான். பிறகு திடீரென்று கை நீட்டி திறந்திருந்த கார் கதவை சாத்தினான். காரை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். எங்க போறோம் என்றாள் அம்பிகா புரியாமல். நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி உங்களை ஒருத்தருக்கு அறிமுகம் செய்யணும், அதுக்கப்புறம் மிச்சத்தை பேசிக்கலாம் என்றான் வசந்த். சில நிமிடங்கள் கழித்து அடையாறில் ஒரு நவீன வீட்டின் முன் கார் நின்றது. இறங்குங்க அம்பிகா, இது என் வீடுதான், உள்ள போய் பேசலாம். அம்பிகா இறங்கினாள். வசந்த் காலிங் பெல்லை அழுத்தினான். சில வினாடிகளில் கதவு திறந்த பெண் நெற்றியில் குங்குமம் ஒளிர்ந்தது. வாங்க, உள்ள வாங்க அம்பிகா, இது கல்பனா, என் மனைவி என்றான். அம்பிகாவுக்கு திக்கென்றது. கைகூப்பி வணக்கம் சொன்ன கல்பனாவுக்கு இயந்திரமாய் கைகூப்பி நின்றாள் அம்பிகா. கல்பனா, இது அம்பிகா, என் செக்ரட்டரி. வாங்க அம்பிகா, மேல போய் பேசலாம் என்று படிகள் ஏறின வசந்தை எதுவும் புரியாமல் பின்தொடர்ந்தாள். உட்காருங்க அம்பிகா, பதறாம நான் சொல்றத கேளுங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இலக்கியங்கள்ல அவ்வளவு ஈடுபாடு உள்ளவன் இல்லனா. நடிப்பு, எல்லாம் நடிப்பு. உங்ககிட்ட நடிக்கிறதுக்காகத்தான் ரகுவம்சனோட கதைகளை படிச்சேன். எனக்கு கல்யாணமாகி 4 வருஷமாச்சு. முரளி எனக்கு நெருக்கமான ஃப்ரெண்டு. ஆமா, உங்க முரளி தான். அவனோட ஒரு நாள் பேசிக்கிட்டு இருந்தப்ப நான் சமீபத்துல மாத்தலாகி மெட்ராஸ் பிரான்ச்சுக்கு வந்திருக்கிறத சொன்னேன். அட பாவி, உங்ககிட்ட தான் செக்ரட்டரியா என் காதலி வேலை பார்க்கறாளான்னு ஆச்சரியப்பட்டு வார்த்தையை விட்டுட்டான். அவன் அது வரைக்கும் தன் காதலை பத்தி சொன்னதில்ல. நான் துருவி கேட்டதும் சொன்னான். உங்களை பத்தி நிறையவே சொன்னான். வருத்தமா சொன்னான். அவன் ஒழுக்கம் எப்படின்னு தெரிஞ்சுக்க உங்க ஃப்ரெண்டோட கார்ல யாரோ ஒரு பொண்ணை உட்கார வச்சு வரியா ஜாலியா சுத்தலாம்னு இவங்கிட்ட கேட்க வச்சு டெஸ்ட் பண்ணுனீங்கன்னு சொன்னான். அந்த கார் நம்பரை வச்சு அப்புறம்தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டானா. இந்த விஷயத்துக்கு அப்புறம் என் மேல நம்பிக்கை இல்லாம சோதனை செஞ்சு பார்த்தாலேன்னு நொந்து போயிட்டானா. அதை அவன் சொன்னப்பதான் கேட்டேன். சொந்த அண்ணனையே உதறி பேசுற, அதிகமான தன்மானம் பாக்குற, முன்கோபமுள்ள ஒரு பொண்ணு உன்னை ஆழமா நேசிக்கிறான்னு எப்படி நம்புறன்னு கேட்டேன். அவ என்ன விரும்புறதுல மாற்றம் எதுவும் இல்லைன்னு வாதம் செஞ்சான். உன்னை விட பெட்டரா ஒருத்தனை பார்த்தா உன்னை கழட்டி விட்டுடுவான்னு எனக்கு தோணுதுன்னு. அவனுக்கு என் மேல கோபமே வந்துருச்சு. உடனே நான் அவ உன்னை சோதிச்சு பார்த்த மாதிரி நீயும் அவளை சோதிச்சு பாருன்னு சொன்னேன். அதுக்கான ஐடியாவும் நானே கொடுத்தேன். சம்மதிச்சான். அப்புறம் அவனே ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சான். உங்க ரசனைகள் என்னென்னு அவன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டு நானும் அந்த ரசனைகள் உள்ளவன் மாதிரி நடிச்சேன். எங்க நாடகத்தோட கிளைமாக்ஸ் தான் நான் உங்களுக்கு எழுதின கடிதம். அதுதான் உங்க பரீட்சை தாள். உங்க கூட நான் பழகினது வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான். முரளி மேல வச்சிருக்கிற காதலே தனின்னு நீங்க பதில் சொன்னா இந்த டெஸ்ட்ல பாஸ்ன்னு பேசினோம். சாரி, நீங்க இப்படி ஃபெயில் ஆகி காதலை கொச்சப்படுத்துவீங்கன்னு நாங்க 2 பேருமே எதிர்பார்க்கல அம்பிகா. போங்க, போய் முரளிய பாருங்க, மனம் விட்டு மன்னிப்பு கேளுங்க. தப்புமா, மனசை தாவ விடுறது ரொம்ப தப்பு. அதோட தாவலுக்கு எல்லையே இருக்காது. முரளியை விட பெட்டர் நான் என்ன செலக்ட் பண்ணீங்க. சரின்னு நான் தாலி கட்டுறேன்னு வைங்க. அப்புறம் என்னை விட பெட்டரா ஒருத்தனை சந்திச்சா என்ன செய்வீங்க? அப்படின்னா பண்பாட்டுக்கு என்ன அர்த்தம்? காதலுக்கு என்ன அர்த்தம்? போய் முரளிய உடனே பாருங்க. உங்க மனசோட விளையாடினதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அப்படியே உறைந்து போய் நின்று கொண்டிருந்தாள் அம்பிகா. அத்தியாயம் 17. நான் இவ்வளவு தூரம் மன்னிப்பு கேட்டும் உங்க மனசு மாறலையா முரளி? என்னை மன்னிச்சு ஏத்துக்க மாட்டீங்களா என்றாள் கரகரப்பான குரலில் அம்பிகா. தன் அறையில் கைகளை கட்டியபடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்து கொண்டு நின்றிருந்த முரளி, அம்பிகா வேணாம், எல்லாம் மறந்துடலாம். நானும் நீயும் சந்திக்கவே இல்ல. விட்டுடு, என்ன விட்டுடு. எனக்கு தகுதியான மனைவியா உன்னால இருக்க முடியலாம். ஆனா உனக்கு பொருத்தமான கணவனா என்னால எப்பவும் இருக்க முடியாது. வாழ்க்கை பூரா எனக்குள்ள ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். நீயும் நானும் ஒத்தே வராத குணச்சித்திரங்கள். நேசிச்சது தப்பு, நேசிச்சோம். உன்னை சரி பண்ணிட முடியும்னு நம்பினேன். கடைசி வரைக்கும் நம்பினேன். ஏன்னா நீ என் மேல வச்சிருந்த அன்பு ஆழமானதுன்னு நினைச்சே. செடிய வேரோட பிடுங்கி போட்டுட்ட. எனக்கு நீ வச்ச சோதனையில நான் ஜெயிச்சேன். அதே மாதிரி உனக்கு நான் வச்ச சோதனையில நீ ஜெயிச்சிடுவன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். சரிக்கிட்ட, பயங்கரமா தோத்துட்ட. சாரி, நான் வேணாம் உனக்கு. உன் ஃப்ரெண்டு மூலமா நீ சொல்லிவிட்டியே, அப்பவே நொறுங்கிட்டேன். என் மாமா பொண்ண கல்யாணம் செய்துக்க சம்மதம் சொல்லி நாள் குறிக்கவே ஏற்பாடு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு விலகிடு. உன்னை மன்னிக்கிற உரிமை எனக்கு இல்ல என்றான். நெடுநேரம் அமைதியாக நின்றிருந்த அம்பிகா மெதுவாக படிக்கட்டுகளில் இறங்கி வீட்டை விட்டு வெளியே வந்து நிதானமாக நடந்தாள். இலக்கு புரியாமல். முற்றும்.